கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச்சும் வார்த்தையும் என்கிற கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு கலந்துரையாட ஜெம்ஸ் மிஷனரி, பீகாரிலே மிஷனரியாய் இருக்கிறவர், பப்ளிகேஷன் துறையினுடைய பொறுப்பாளர், ஜெம்ஸினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் கூட, ஒரு சீனியர் மிஷனரி. அவர் ஜெயசுந்தர் கிருபாகரன் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தம்பி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் பக்கத்தில் உள்ள செந்தியம்பலம் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். எனக்கு இந்த செந்தியம்பலத்தை பற்றி உங்கள் ஊரை பற்றி தான் நான் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அந்த ஊர்லேருந்து நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. பொதுவாகவே சாயர்புரம், பண்ணை விளை இந்த வட்டாரத்திலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் எழும்பியிருக்காங்க. அவங்க பட்டியலை போட்டு அது ரொம்ப நேரம் எடுக்கும். உலகளாவிய தலைவர்கள், தேசிய அளவிய ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்பியிருக்காங்க. நிறைய பேர் எழும்பினது இந்த பகுதி தான், சாயர்புரம் பண்ணவிளை பகுதி தான். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் செந்தியம்பலம். செந்தியம்பலத்திலேருந்து குறிப்பாக நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. நீங்கள் பிரதர் பாபு ராஜரிகன், அப்போ அவருடைய தம்பி, அப்புறம் அப்சலோம் பிரதர், இன்னொரு ஐஎம்எஸ் மிஷினரி, எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். 2 சிஎஸ்ஐ போதகர்கள் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து நிறைய ஊழியக்காரங்க எழும்பியிருக்காங்க. இப்போது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த செந்தியம்பலத்தில் என்ன விசேஷம்? நீங்கள் ஊழியக்காரங்க எழும்பியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, ஒரு ஊழியரை கட்டாயம் நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி செந்தியம்பலத்தில் விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய பெயர் சிறு வயதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி சொல்லி என்னுடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருந்த பெயர். என்னுடைய உறவினரும் கூட கேனன் பாபு பரமானந்தம் முதலாக இங்கே பிஷப்பாக செந்தியம்பலத்தில் அவர் இருந்தவர்கள், சிங்கப்பூரில் இருந்தவர்கள். செந்தியம்பலத்துக்கு உள்ளே நீங்கள் நுழையும் போது கூட முதல் வீடு அவருடைய வீடு தான் இருக்கும். அதற்கு முன்பு ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில், மற்றவர்களால் பார்க்கப்படுகிற அளவில் யார் இருந்தார்கள் சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் ஆதியில் ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவளுடைய வார்த்தையை அடிக்கடி என்னுடைய பெற்றோர்கள் உச்சரித்து நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை. அது மாத்திரமல்ல, இன்னும் சில உபதேசியார்கள், கிராமத்தில் இருந்த சில உபதேசியார்கள், மூத்த நபர்கள், அதாவது குடும்பத்தில் இருந்த மூத்த நபர்கள், அவர்கள் செய்த ஊழியங்கள். அவர்கள் ஒருவேளை எங்கள் அம்மா அடிக்கடி என்னுடைய அப்பா தாத்தா அவங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் எப்படி ஊழியம் செய்தார், அதிகமான படிப்பறிவு கிடையாது என்றாலும் அவர் அதிகமாக செய்த ஊழியங்கள். எங்கள் அம்மா இப்படி சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ தாத்தா சர்ச்சில் பாட்டு படிக்க ஆரம்பித்தா குழம்பு வைக்கிறவங்க குழம்ப கூட கீழே வச்சுட்டு திரும்ப வச்சுக்கலாம், அங்கே பழையான்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரிஜினல் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. உடனே நான் போயிட்டு அது பிரசங்கத்தை கேட்டுட்டு ஓடி வந்துடுவோன்னு சொல்லி வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னோர்களை பற்றிய ஒரு இப்படி ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பெற்றோர்கள் எங்களுடைய காதுகளிலே ஊதிக்கொண்டே இருந்தது, தமிழில் ஓதிக்கொண்டே இருந்தது. ஒரு காரணம் எங்களுக்குள்ளே ஒரு ஊழிய வாஞ்சை உருவாகிறதற்கு இருந்தது என்று சொல்லி நான் சொல்லுவேன். நம்பர் 1. 2வது, இந்த கிராமத்தில், செந்தியம்பலம் கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். அநேக குடும்பங்களும் அப்படித்தான் இருந்தன. மிகவும் கண்டிப்பாக வளர்க்கப்பட்ட நாட்கள் அவைகள் என்று சொல்லுவேன். 365 நாட்கள் என்றாலும் 365 நாளும் ஆலயத்திற்கு போகணும். சாயங்காலம் ஈவினிங் ஆராதனைக்கு, காலையில் கட்டாயம் வேதம் வாசிக்காமல் காஃபி கிடைக்காது. காலையில் கட்டாயம் வேதம் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனால் பிரசங்கத்தை வீட்டில் சொல்லணும். திடீரென்று நீண்ட விடுமுறை கிடைத்ததென்றால் நீண்ட விடுமுறைக்காக 1 சங்கீதம், 2 சங்கீதம், 3 சங்கீதத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒருவேளை கஷ்டமாக தான் அந்த நாட்களில் இருந்துச்சு. பட் ஆனால் இப்பொழுது அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நீண்ட ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இந்த கிராமத்திலிருந்து அநேக ஊழியர்கள், மிஷினரிகள்
எழும்புகிறதற்கு என்று சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு கிறிஸ்தவ முறையில் வளர்க்கப்பட்டீங்க. வேத வசனம், சபை ஈடுபாடு என்று வளர்க்கப்பட்டீங்க. கட்டாயம். ஆனால் இடையில் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டீங்க. நீங்கள் வந்து உங்கள் சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தூரமாகத்தான் இருந்தது. பாலிடெக்னிக்லேயே 1991 அந்த நாட்களில் நான் படித்த நாட்களிலே ரட்சிப்பு என்பது எனக்கு ஒரு தூரமாகத்தான் இருந்தது. எப்படி தூரம் என்று சொன்னால், கண்டிப்பாக வளர்க்கப்பட்டேன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரோடு கூட நான் இருந்தேன் என்று சொல்ல மாட்டேன். வேதத்தோடு கூட இருந்தேன் என்று சொல்ல மாட்டேன். நான் ரட்சிக்கப்படாத நாட்களுக்கு முன்னதாகவே வேதத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் என்னுடைய தாயாருடைய கண்டிப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1991 வருடம் அழகப்பா பாலிடெக்னிக்கிலே நான் சேர்ந்து 92வது வருடம் திடீரென்று ஒரு விடுமுறைக்காக நான் செந்திமலம் கிராமத்திற்கு வந்த பொழுது, செந்திமலம் கிராமத்தில் அப்பொழுது ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டிருந்தது. சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்களுடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு ஜெபக்குழு நடந்தது. அந்த ஜெபக்குழுவிலே நான் போகவும் இல்லை, அதில் பங்கெடுக்கவும் இல்லை. கேள்விப்பட்டேன் ஒரு ஜெபக்குழு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி. திடீரென்று ஒரு நாள் நான் வழியிலே, வண்டிப்பாதை என்று சொல்லுவாங்க, அந்த வண்டிப்பாதையிலே வெளியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது வெல்லிங்டன் பிரபாகர்னு சொல்லி ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி, இப்பொழுது வெளியே எங்கேயோ வேலை செய்கிறான், எனக்கு எந்த இடம் என்று தெரியவில்லை. அவன் தான் வந்து முதல்ல என்னையை கூப்பிட்டான். அண்ணே நீ பிரேசலுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டான். நான் பொதுவாக இந்த ரொம்ப நெருங்கி பேசுகிற அந்த பழக்கத்தை வந்து நான் வந்து ரொம்ப விரும்புவேன். நீங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நீன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால் அவன் ரொம்ப பக்கத்தில் நின்று நீ வா அப்படின்னு சொன்னதுனால ஒரு வகையில் பார்க்க போனால் என்னுடைய சித்தி மகன்தான். அப்போ நம்ம போய் பார்ப்போங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன செய்தேன், நான் அந்த ஜெபக்குழுவுக்கு இந்த தேரியில் தான் அந்த ஜெபக்குழு நடந்தது, அதற்காக வந்தேன். வந்த பொழுது தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை 1992 வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தையும் அன்றைக்கே நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு புரட்சியான ஃபிலிம், அது ஒரு புரட்சியான ஒரு ரெண்டும் நிகழ்ந்த சம்பவங்கள் இதுதான். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி நீங்கள் முதல்ல நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி ஊழியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிங்க? அது எப்படி, எந்த சூழ்நிலை உங்களை அப்படி தூண்டி விட்டது? ஊழியத்தில் நான் ஈடுபட்ட நாட்கள்னு சொல்லப்போனால், நான் அது சென்னையில் இருந்த நாட்கள் தான். பாலிடெக்னிக் படிப்பை முடிச்சுட்டு நான் சென்னையில் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பட் ஆனால் என்ன செய்யணும்லாம் தெரியாது, எப்படி இயேசுவை அறிவிக்கணும்னு தெரியாது. அப்போ நான் சென்னையில் இருந்த டைமில் மெரினா பீச்சில் போகிற பழக்கம் எனக்கு உண்டு. நான் ஈவினிங்கில் எங்கேயும் தனியாக அப்படியே போவேன், மெரினா பீச்சுக்கு போவேன், சென்ட் தாமஸ் மவுண்ட் போவேன், அங்கெல்லாம் போவேன். போகும்போது நான் செய்த முதல் ஊழியம், ஒரு நாளைக்கு 2 புதிய ஏற்பாடு காலி பண்ணுவேன். 2 புதிய ஏற்பாடு காலி பண்ணுவேன். திரும்ப வரும்போது கையில் புதிய ஏற்பாடு இருக்காது. என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொண்டு போவேன். ஒரு புதிய ஏற்பாடை கொண்டு போய் அங்கே சுண்டல் விற்கிறவரை ஒருத்தரை பிடிச்சிக்கிடுவேன். அவர்கிட்ட கொஞ்சம் காசு எதையாவது கொடுப்பேன். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு பேப்பரில் சுண்டலை பதிஞ்சு கொடுக்க சொல்லுவேன். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த நாட்களில் என் மனதால், ஆண்டவராலன்னு எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாடு பேப்பரில் சுண்டல் வச்சு நீங்கள் கொடுங்க, இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு. அவர் சும்மாவே பேப்பருக்கு தேடுவார். ஆனால் காசு கொடுத்த உடனே அந்த சுண்டல்காரர் உடனே வாங்கிக்கிடுவார். ஏன் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அந்த மெரினா பீச்சில் உட்காந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு சுண்டல் பேப்பரில் என்ன இருக்குதுன்னு வாசிக்கிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இதுவாவது அவங்க கைக்கு போய் சேரட்டுமே. ஒரு புறம் என்கிட்ட இருந்தது, இதை நீ சுண்டல் மூலமாக தான் கொடுக்கணுமா, நேரடியாகவே ஒரு கைப்பிரதி மாதிரி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி என் மனசில் இருந்துச்சு. அதனால் அவ்வளவு அப்போ ரொம்ப என்னையால் ஒரு துணிச்சல் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஒரு துணிச்சல் இல்லை. அதனால் அந்த காரியத்தை நான் செய்தேன். இது எந்த அளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டத்தக்கதுன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கி தெரில. அப்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பார்னு எனக்கு தெரியும். சில நாட்களில் ஊழியம் செய்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். நல்ல ஒரு 100 ரூபீஸ்க்கு ஒரு பர்ஸ் வாங்குவேன். அதில் ஒரு
ஒரு 4-5 பேப்பரை, பைபிள் பேப்பர் இல்லாட்ட வசனம் எதையாவது எழுதி உள்ளே வச்சுட்டு ஒரு பார்க்கில் எங்கேயாவது வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன். தனியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் மோசையினுடைய காரியங்கள், அதனுடைய வசனங்கள், அதெல்லாம் வாசித்ததுனால எனக்குள்ளே வந்த ஒரு இதுதான். தூரத்தில் உட்காந்து அவள் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஸோ அதனால் எனக்குள்ளே உண்டான ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் நான் சொல்லுவேன். பட் அது சில நாட்கள் அந்த ஊழியத்தை நான் அப்படி செஞ்சேன். தொடர்ச்சியான ஊழியம் என்று சொல்லும் பொழுது சில வாலிபர்களை சந்திக்கும் போது தான் என்னுடைய முதற்கட்ட ஊழியம் சென்னையில் ஆரம்பித்தது. சென்னையில் நான் தங்கியிருந்த இடத்துல, கிண்டியில் தங்கியிருந்தேன். அப்பொழுது சில வாலிபர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. வாலிபர்கள் சொன்னால் கல்லூரியில் படிக்கிற வாலிபர்கள், பாலிடெக்னிக்கில் படிக்கிற வாலிபர்கள், அந்த கிராமத்தில் ஆதம்பாக்கத்து பக்கத்தில் தங்கியிருக்கிற வாலிபர்கள். இவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல ஒன்று குறைவுபடுகிறத நான் கண்டுபிடிச்சேன். அவர்களை நேசிக்கிறதற்கு ஆள் இல்லை என்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த வேத வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தில் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். என்னன்னு சொன்னால், இவங்களை வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக அன்பை கொடுத்துட்டா இவங்களை நம்மக்கிட்ட இழுத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தில் என்னுடைய முதல் ஊழியம் அன்பினால் ஆரம்பிக்கப்பட்டதான், அன்புக்காக ஆரம்பிக்கப்பட்டதான், அன்புக்காக இயங்குகிறவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அதில் நிறைய வாலிபர்களை நான் இழுக்க முடிந்தது. ஈவினிங் அவங்க கூட போய் நடந்து போவேன், சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போவேன், அவங்க கூட சாப்பிடுவேன். சில சமயம் ஒரே தட்டில் 2 பேரும் என்ன செஞ்சுக்கிடுவோம், சாப்பிடுவோம். சில நபர்கள் இப்படிலாம் சில வாலிபர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நீங்களாம் எனக்கு அண்ணனா பிறக்கலையே, நாங்கள் இப்படிலாம் இல்லையே, உங்கள் கூட இன்றைக்கி தங்கி கிடட்டுமா அவங்க ரூமில். ஸோ இப்படியெல்லாம் கேட்குறத பார்க்கும் பொழுது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. தனியாக தான் இருந்தேன், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இது திரும்ப திரும்ப இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னை தூண்டி விட்டுச்சு. இதுதான் என்னுடைய ஊழியத்தின் துவக்கம் என்று சொல்லுவேன். இப்போ நீங்கள் சென்னையில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ நான் சென்னையில் இருக்கும் பொழுது முதல்ல அசோக் லைலாண்டில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு சின்ன குட்டி ஜபக்குழு இருந்தது. அது ஊழியர்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட சேர்ந்த ஒரு சின்ன ஜபக்குழு. அதில் அதிகமாக நான் செயல்பட்டேன் என்று சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு அரை மணி நேரம் கூடி நாங்கள் ஜோம் பண்ணுவோம், போயிடுவோம். ஆனால் அந்த வேலையிலிருந்து நான் விடுபட்டு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, HIETன்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்குது. ஸோ அதில் நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆதம்பாக்கத்தில் நான் தங்கியிருந்தேன். அப்பொழுது ஆதம்பாக்கத்தை சுற்றி இருந்த அநேக வாலிபர்களுடைய பழக்கம் எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கும் என்னுடைய உதடு வாலிபர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாற்ற முடியாத ஒன்று. அது மாற்றவும் முடியாது, அது மாற்றவும் கூடாததுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த வாலிபர்கள் அந்த சரியான பக்குவம் வரும் பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதை ஃபில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வாலிபர் ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் செய்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? 1994லேருந்து 2002 வரைக்கும் 2000 வரைக்கும் நான் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்து எந்த ஊரில் போனீங்க? 2002க்கு அப்புறம் நான் ராஜஸ்தான் போயிட்டேன், ஜெய்ப்பூர் போயிட்டேன். ஜெய்ப்பூரில் பாக்ரோட்டாங்கிற ஒரு இடத்துல நான் ஒரு தனியார் கம்பெனியில் நான் பணி செய்தேன். அப்பவும் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் 1-2 சர்ச்சில் தான் எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. ஆனால் அங்கே ரொம்ப நான் என்னுடைய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறதற்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை. ஏன்னா எனக்கு தெரிந்த இடம் இல்லை. இன்னொன்று, அது ஒரு மொழியும் எனக்கு அப்பொழுது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஒருவேளை இங்கிலீஷ் மட்டும்தான் பேச முடியும், தமிழுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, ஹிந்திக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல நான் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை நான் வெளிப்படுத்த முடியல. பட் ஆனால் ஒன்று நான் செய்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த 2002ல் நான் இந்த ராஜஸ்தானுக்கு போகிறதற்கு முன்னால் இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியம்ங்கிறத இங்கே நான் உருவாக்கி விட்டுருந்தேன். அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நண்பர்கள் ஜெப ஐக்கியம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நண்பர்கள் ஜெப ஐக்கியத்தை நான் ஆரம்பிக்கலை, நான் தொடங்கினதில்லை. அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக யாரோ சில வாலிபர்கள் அந்த இடத்துல ஜெபித்து தொடங்கின அந்த தேரிக்கு அநேக வரலாறுகள் உண்டு. இந்த இடத்துல அந்த தேரியில் நம்மையாழ்வார் என்று சொல்லி ஒரு நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கழுத்தளவு குழி வெட்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்பட்டு அவர் முகத்தில் சிறுநீர் கழிக்கப்பட்டு அவரை கொன்றார்கள் அந்த தேரியில். இன்றைக்கும் அந்த தேரிக்கு பேர் நம்மாழ்வார் தேரின்னு தான் சொல்லுவாங்க.
அதில் இருக்கிற நம்மாழ்வார் வீடு நகர்ன்னு தான் சொல்லி அந்த நகரையும் சொல்லுவாங்க. அவர் புதைக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல உண்டு. ஒருவேளை அவர் அந்த நாட்களில் அது விதையாகவே புதைந்து விட்டார் என்று சொல்லி நினைக்கிறேன். அதனால் அந்த தேரியில் அந்த இடத்துல வந்து ஜோம் பண்ண வர்றவங்கெல்லாம் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு குறைந்தது ஒரு எங்களுடைய காலத்துலலாம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்குலாம் அங்கங்கே ஆட்கள் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாலிப பையங்க அங்கங்கே தூரத்தில். இப்பொழுது நான் பார்க்கலை, அந்த பழக்கம் இப்போ இருக்குதோ எனக்கு தெரில. அந்த தேரியில் தூரத்தில் அங்கங்கே 2 வாலிபர்கள் தூரத்தில் நின்று ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஜோம் பண்ணி அந்த தேரியே வந்து வாலிபர்கள் வந்து ஒரு ஜெப கூடாரம் மாதிரி தான் அந்த நாட்களில் வந்து மாற்றி வைத்திருந்தாங்க. ஸோ அந்த தேரியில் தான் இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியமும் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. நான் ஆரம்ப நாட்களில் நான் போனதில்லை. இன்றைக்கு கூட நான் அந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்திற்கும் எனக்கும் எவ்வளோ ஒரு அழுத்தமான தொடக்கம் இருக்கிறதுங்கிறத என் மனைவி கூட நான் வண்டியில் வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது காட்டினேன். முதல்ல நான் பிரசங்கம் பண்ண ஆலயம்னு சொல்லி கோரம்பள்ளம் ஆலயத்தை நான் காட்டினேன். காரணம், இந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்து மூலமாகத்தான் நான் ஊழியனாக உருவாக்கப்பட்டேன். அதனால் அந்த காரியத்தை நான் சொல்லணும்னு சொல்லி விரும்பினேன். 2002 ஒரு சின்ன ஒரு தொடக்கம் அந்த நண்பர்கள் ஜெப ஐக்கியத்தில் தொடங்கிட்டு நாங்கள் இல்லை, நான் நேரடியாக ராஜஸ்தான் போயிட்டேன். அங்கே நான் அதிகமாக செயல்பட்டேன் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியலை. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப்பு FPF என்று அழைக்கக்கூடிய அந்த நண்பர் ஜெப ஐக்கியத்தை பற்றி சொன்னீங்க. அது ஒரு காலத்தில் அது பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் மூலமாக அது ஆரம்பிக்கப்பட்டு அதில் நீங்களும் தொடப்பட்டு அதுக்கப்புறம் இடையில் அது கொஞ்சம் தொய்ந்து விட்டது. ஏன்னா அதில் இருந்தவங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை எடுத்து மறுபடியும் புதுப்பித்து எலியா மறுபடியும் பலிபீடத்தை கட்டின மாதிரி நீங்கள் மறுபடியும் அதை கட்டி அதை மறுபடியும் அதை நடத்துனீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நண்பர்கள் ஜெப ஐக்கியம் நான் சிறு பையனாக இருக்கும்போதே இந்த அங்கே நடக்குது. அப்போது அதுக்கு நண்பர்கள் ஜெப ஐக்கியம் என்று சொல்லி ஒரு பெயர் கிடையாது. ஒரு வாலிபர் ஜெபக்குழு, கிருபையின் ஊழிய ஜெபக்குழு, அவ்வளோதான் அது நடந்துக்கிட்டு இருந்தது. அப்பொழுது எனக்கு தெரிந்து சகோதரர் நெப்போலியன் சிவகாசி பக்கத்தில் எல்லா போதகராக இருந்தாங்க. அவங்க தான் அந்த டைமில் இங்கே வருவாங்க. பொன்னாச்சிநாதன், சகோதரர் பொன்னாச்சிநாதன் அண்ணன் ஒரு அண்ணன் வருவாங்க. செல்வராஜ் அண்ணன் சொல்லிட்டு அண்ணன் வருவாங்க. ஒரு என்னுடைய ஏஜில் பிரதர் ஆறுதல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வருவாங்க. இப்படி சில பேருடைய தொடர்ச்சியான வந்து ஒரு செயல்பாடு சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் மூலமாக செந்தேமலம் கிராமத்தை நோக்கி இருந்துக்கிட்டே இருந்தது. நான் இன்றைக்கு அதை நினைக்கிறேன், அது அவர்களால் அல்ல, அது ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஒரு இந்த கிராமத்தை நோக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் அவர்கள் மூலமாக செய்யப்பட்ட அந்த ஜெபக்குழுவில் கிட்டத்தட்ட என்னுடைய நான் கடைசியாக வைத்திருக்கிற ஒரு எண்ணிக்கையின் பிரகாரம் 37 பேர் ஊழியர்களாக இருக்கிறாங்க. சகோதரர் பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் நடத்தின அந்த ஜெபக்குழுவிலிருந்து இன்றைக்கு நான் கணித்த பிரகாரம் 37 பேர் அந்த இடத்துல ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை திருச்சபையில் போதகரில் மிஷினரிகளாக 37 பேர் இருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அந்த கிருபையின் ஊழியம் அந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தோடு கூட அந்த நாட்களில் அந்த பணியை செய்திருக்கிறது என்று சொல்லி நான் அது வந்து கிரெடிட்டை நான் ஆண்டவருக்கு நான் செலுத்த விரும்புகிறேன். நம்பர் 1. அந்த டைமில் நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொன்னால், நான்லாம் வந்து வெளியில் தெரிச்சு ஓடின ஆள்னு தான் சொல்லுவேன். பேர் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கேட்டால் ஜெயான்னு சொல்லுவேன், ஒரு தடவை கேட்டால் சுந்தர்னு சொல்லிடுவேன். அப்புறம் அடுத்த தடவை வந்து ஒரு சுந்தர் வீடு எங்கே இருக்குன்னு விசாரிப்பார். அடுத்த தடவை கேட்டால் நான் கிருபாகரன் சொல்லுவேன், இன்னொரு தடவை கேட்டால் நான் மாசலாமணின்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லிடுவேன். அப்போ அவங்களால சரியாக நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போது வந்து ஒரு நாள் 1989 எனக்கு வருடம் ஞாபகம் இருக்குது. பொற்செல்வன் ஆசிரியர் அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு முன்னால் 1988 என்னையை வந்து ஜெபக்குழுவில் ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, உங்கள் ஊழியர்கள் இங்கே வராங்க, என்னையை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, என்னை தேடா சொல்லக்கூடாது, இப்படி கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நான் ஒரு கடிதம் எழுதினேன். இவ்வளோ வாசித்தார்களோ, ஊழியர்கள் அங்கிருந்த பணியாளர்கள் வாசித்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் வாலிபர்களை தேடும் பணியை வந்து என்ன செய்யலை, விடலை. இது வந்து என்னுடைய ரட்சிப்புக்கு முந்தைய நாட்களை நான் சொல்கிறேன். ரட்சிப்புக்கு முந்தைய நாட்களுடைய பணி 1992க்கு முன்னால் உள்ளது. ஸோ அவர்களுடைய தொடர்ச்சி, அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து அவங்களுடைய தொடர்ச்சி தான் எங்களை இப்படி தொட்டது என்று சொல்லுவேன்.
கடைசியில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதனுடைய தாகம் வந்து எங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அப்போ தான் முதலாக சென்னையில் நானும் சகோதரர் எபனேசர் வில்லியம் அவர் இப்போ உயிரோடு கூட இல்லை, 2 பேரும் ஆண்ட்ரூஸ் சர்ச், அந்த எக்மோரில் இருக்கிற ஆண்ட்ரூஸ் சர்ச்சு முன்னால் உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் முதலாக அந்த பெயரை யோசித்தோம், நண்பர்கள் ஜெப ஐக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஊருக்கு வரும்போது என்னோடு கூட இணைந்திருந்த அநேக நபர்கள் இருந்தாங்க, நிறைய வாலிபர்கள் அந்த நேரம் இருந்தாங்க. எல்லா வாலிபர்களும் சேர்ந்து நண்பர்கள் ஜெப ஐக்கியம்னு சொல்லி காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம், நாமளும் ஓட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் நான் கட்டாயம் சொல்லணும், இந்த தலைமுறைக்கு அந்த செய்தி கட்டாயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் வேதாகமம் எடுக்காமல் ஜெபக்குழுக்கு வந்துட்டேன், நான் ஜெப ஐக்கியத்திற்கு. அதற்காக நான் திருப்பி அனுப்பப்பட்டேன், சகோதரர் செல்வராஜ் அவர்களாக திருப்பி அனுப்பப்பட்டேன். பைபிள் கொண்டு வரல, நீ ஜெபக்குழுக்கு வரட்டான், நீ போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னையால் அதை ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா ஒரு பைபிள் இல்லை, இதுக்குன்னு ஜெபக்குழுல இல்லையே, இனிமேல் இந்த ஜெபக்குழு பக்கம் தலை வச்சு கூட என்ன செய்யக்கூடாது. அதாவது அப்போல்லாம் இழுத்து கொண்டு வந்து வைப்பாங்க, திரும்பினா 2 நாளில் என்ன செஞ்சுருவோம், ஓடிடுவோம். ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாத நாட்கள் அவைகள். ஆனாலும் அவர்கள் வாலிபர்களை விடாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஊழியக்காரர்களாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த FEF வந்து நீங்கள் பீகார் போன பிறகு மறுபடியும் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. உங்களுடைய ஆவிக்குரிய தம்பிமார நீங்கள் அதுக்கான பயிற்றுவித்து அவங்கள நடத்தும்படியாக நீங்கள் ஒரு தூண்டுகோலாக அங்கேருந்து தூண்டுகோலாக இருந்தீங்க, அப்படி தானே? ஆக்சுவலாக பீகார் போன போது FEF எப்படி இல்லை, ராஜஸ்தான் நான் அங்கேருந்து ராஜஸ்தான் தான் போயிருந்தேன். ஆனால் நான் FEF விட்டுட்டு போனேன்னு என்னால் சொல்ல முடியலை. எப்படின்னா, நான் தினமும் லெட்டர் எழுதுவேன். என்னுடைய கடிதம் எழுதுகிற பழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு டைம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ 12:05 வரைக்கும் போடுவேன். அப்போ அந்த நாட்களில் போட்டு நான் லெட்டர் எழுத ஆரம்பிப்பேன். முடிக்கும்போது டேட்டும் போட்டு அந்த டைம் போட்டு தான் முடிப்பேன். எனக்கு இந்த பழக்கமும் இருந்துச்சு. நான் எந்த லெட்டர்லையும் எந்த கரெக்ஷனும் பண்ண மாட்டேன். ஒரு கேவை கூட சேவை மாற்ற மாட்டேன். ரைட்டிங்கில் வந்து அது என்னுடைய அது என்னோடு கூட சேர்ந்து வந்து விட்ட ஒன்று. ஏன்னா எப்போவுமே எனக்கு இந்த ஆர் ஸ்டான்லி அவங்களுடைய பழக்கம், ரைட் வாட் இஸ் ரைட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது எனக்குள்ளே வந்ததுனால அதில் நான் எப்போவுமே அதை அபியாசப்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கு எழுத்தில் ஒரு தடவை எழுதிவிட்டு 10 தடவை வாசிப்பேன் ஒரு கடிதத்தை. இன்னொரு பழக்கமும் எனக்கு இருந்துச்சு, யாருக்கு கடிதம் எழுதினாலும் இப்போ 1992 உங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை என்கிட்ட வாங்கிக்கிடலாம். ஒரு காப்பி என்கிட்ட கட்டாயம் இருக்கும், இப்போவும் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஏன்னா பேப்பர் கொஞ்சம் உடையுது அப்படிங்கிறனால ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறேன், வைக்கிறேன். ஸோ யாரும் எப்பொழுதும் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சிருச்சுனாக்கா என்கிட்ட அந்த காப்பி என்ன செஞ்சுக்கலாம், தயவு தாராளமாக கேட்டு வாங்கிக்கிடலாம். சில வாலிபர்கள் சொல்லும்போது கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, நாங்கள் அனுப்பியிருக்கிறேன். எதுக்காக நான் அதை வைத்திருந்தேன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு அந்த டைமில் 1994 தான் ஆண்டவர்கிட்ட நான் முதல்ல கேட்டேன். ஆண்டவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. 1994 எனக்கு வேதாகமத்தை சொல்லித் தருகிறதுக்கு எனக்கு சரியான ஆட்கள் எனக்கு அப்போ கிடைக்கல. 94 நான் சொல்கிறேன், கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன். நீங்கள் கேட்டதுலேருந்து கொஞ்சம் பின்னால் வந்துருக்கிறேன். அப்போ எனக்கு யாருமே தென்படவில்லை. அப்போ எனக்கு சாயர்புரத்தில் ராஜமணி தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் ரஃபேல் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்தாங்க. அந்த தாத்தா என்னை ஒரு பேரை மாதிரி, ஒரு பையன் மாதிரி, பேரை மாதிரி தான் வச்சு அவங்க போகிற ஊழியத்திற்கெல்லாம் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க ராஜமணி தாத்தா. இன்னொன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் கிடச்சிச்சு. சாயர்புரத்தில் முழுரவு ஜெப ஐக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கியம் இருந்தது. அந்த முழுரவு ஜெப ஐக்கியத்தில் நிறைய பெரிய மூத்த நபர்கள் இருந்தாங்க. மூத்த நபர்கள் அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஒருவேளை அந்த இடத்துல முதல்ல நான் உள்ளே நுழைஞ்சி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. நான் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருடல் இருந்தது. ஆனாலும் அவர்கள் எல்லாரும் என்னை அவங்களுடைய தம்பி மாதிரி, அவங்களுடைய சகோதரர்கள் மாதிரி ஒன்றாய் பாவித்து ஊழியத்திற்கெல்லாம் வெளியில் போகும்போது, காஸ்பல் ப்ரீச்சிங்க்கெலாம் வெளியில் போகும்போது, வல்லநாட்டு பக்கத்தெல்லாம் போகும்போது எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் முழு ஜெபத்தில் கலந்து கொள்ள வச்சு எங்களெல்லாம் உருவாக்கி அந்த காரியத்தெல்லாம் செஞ்சதுனால அந்த ஊழியத்தில் நாங்கள் மேற்கொண்டு ஓடுகிறதற்கு எனக்கு ஒரு பலன் எங்களுக்கு அது கிடச்சிச்சு. இந்த 1994 இந்த வேதத்தை நான் எப்படி கற்றுக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் போது அது முழு ஜெப ஐக்கியத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு கிடச்சிச்சு.
நான் அதை மறக்கவே மாட்டேன். பாஸ்டர் சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க செந்தியம்பலத்தில் தான் இருந்தாங்க. அவங்க என்னை அதிகமாக நேசித்தாங்க. அது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப அச்சாரமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு இருந்த தொடர்பு வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்தது போல இருந்துச்சு. அது வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏன் அதை நான் சொல்லுவேன்னு சொன்னால், ஒரு தடவை அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தடவை பார்க்கவா அப்படின்னாங்க. நான் பிற்காலத்தில் விசாரித்தேன், அவங்க குடும்பத்தில் கூட விசாரித்தேன். அவங்க ஜெபம் பண்ணுறதுல அப்படி ஒரு அனுபவத்தை யாரையும் கூட்டி வைத்து அவங்க செய்தது இல்லைங்கிறத பிற்காலத்தில் நான் விசாரித்தேன். அவங்க ஒரு டைம் ஜெபம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி முழங்கால் போட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னை பேசக்கூடாது, எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அவங்க எப்படி பர்சனலாக நான் இருக்கிறதுனால ஜெபம் பண்ணுவேன்றல்ல, எப்படி ஜெபம் பண்ணுவாங்களோ தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படியே ஜெபம் பண்ணாங்க. அவங்க பாவம் அந்த சில காரியம் அறிக்கையிடுறதை நான் கேட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணுறதை நான் கேட்டேன், தேசத்திற்காக ஜெபிக்கிறத கேட்டேன், பக்கத்தில் ஜெபிக்கிறதுக்காக கேட்டேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத கேட்டேன், சபைக்காக ஜெபிக்கிறத கேட்டேன். எனக்கு ஜெபம்னா என்னென்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது. ஆனால் எனக்கு அவர் எப்போ முடிப்பாருங்கிற அந்த ஒரு கொஸ்டினே எனக்கு அப்போ இல்லை. அந்த கேள்விக்குறியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறி, எனக்கு ஒரு அதை புரிஞ்சிக்க முடியல. அப்போ முடிந்த பிறகு தான் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அவர் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, ஒரு மூத்த போதகர். அதனால் என்கிட்ட சொன்னார், இதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி கூட என்கிட்ட கேட்கல, நான் ஜெபம் பண்ணதை கேட்டியா, உனக்கு என்ன விளங்கிச்சு, உனக்கு ஏதாவது அதில் டவுட் இருக்கா, இப்படிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுதான் ஜெபம். அப்போ நான் ஜெபத்தை வந்து நேரடியாக பார்த்து கற்றுக்கொண்டவர் ஒரு நபர். இன்னொருவர் என்னுடைய வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் வேதத்தையும் எனக்கு கொஞ்சம் சொல்லி தந்தாங்க. அவங்க எனக்கு பேப்டிசம் அவங்க மூலமாக தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இருந்தேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு இருந்த அந்த நாளில் அவங்களுடைய மரணம் அதில் வந்து நிகழ்ந்தது, அவங்களுடைய இது நிகழ்ந்தது, கர்த்தரை எடுத்துக்கொண்டார். அதனால் நான் அந்த நாள் எனக்கு மிகவும் அதை நினைக்கிறதற்கு அதிகமாக நான் அதை நினைக்கிறது உண்டு. அந்த சம்பவத்தை நான் நினைக்கிறது உண்டு. இரண்டாவது, எனக்கு வேதத்தை அதிகமாக எனக்கு என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக ரொம்ப ஆழமாக கொண்டு போன நபர், எனக்கு கிடைத்த நபர்கள் சொன்னால் பாஸ்டர் KJ ஆபிரகாம். அதை மறுக்க முடியாது. அவர் எனக்கு முதல்ல சொன்ன வார்த்தை எனக்கு நெஞ்சில் இருக்குது. நான் பாஸ்டர்னு சொல்லுவேன், கொஞ்சம் மலையாளத்தில் கலந்து பேசுவார், பாஸ்டர்னு சொல்லுவேன். அப்போ அவர் சொல்லுவார், தாத்தா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். பாஸ்டரில் தாத்தா சொல்லணும் அப்படின்னு அவருடைய கரங்களால் தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஸோ அவருடைய பழக்கமும் அவருடைய அரவணைப்பு, அதை கெட்டிப்பிடிச்சி அந்த ஜெபம் பண்ணுற அந்த பெரிய மனிதனுடைய அந்த நெஞ்சில் அதெல்லாம் எங்களுக்கு வந்து அதை கிடைக்காத ஒரு பொக்கிஷம் போல் அந்த நாட்கள் இருந்துச்சு. ஸோ இவைகளெல்லாம் எங்களை நாங்கள் வளர்கிறதற்கு ஒரு காரணம்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் எழுதுறதை பற்றி சொன்னீங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளர். அதனால் இப்போ நானும் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால நீங்கள் என்னோட சேர்ந்து பணியாற்றியிருக்கீங்க, இப்போவும் நம்ம பணியாற்றிட்டு இருக்கோம். கரெக்டாக ஜெம்ஸில் நீங்களும் எழுதுறீங்க, நானும் எழுதுகிறேன். அதனால் உங்கள் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு எந்த வயசில் தோணுச்சு? அது எப்படி உங்களுக்கு அந்த எழுதணுன்ற அந்த ஒரு தூண்டுதல், அல்லது உங்களுக்கு அந்த எழுத்து பணியில் உங்களை உருவாக்கினவங்க, அந்த மாதிரி அனுபவங்களை சொல்லுங்கள். தொடக்கம் ஒரு வேடிக்கையாக இருக்கும். அந்த எழுத்து பணியின் எழுத்து தொடக்கம் கொஞ்சம் வேடிக்கையான ஒன்று. அப்பொழுது நான் HITயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது படித்து கொண்டிருந்த என்னுடைய என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன், அங்கே மாணவியாக இருந்த ஒரு பெண்ணோடு கூட அவளை நேசித்ததுனால, கடைசியில் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னதுனால, கடைசியில் அவன் விட்டு போய்விட்டான். ஒரு முறை நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது வெளியில் பார்க்கும்போது இந்த பிள்ளை வந்து ஏதோ கண்ணு கலங்கி நிற்கிற மாதிரி எனக்கு பார்த்தேன். நான் யாரும் அப்படி நின்று கொஞ்சம் துக்கமாக இருந்தாக்கெல்லாம் நான் பாட்டுக்கு போக மாட்டேன், கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ இந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரித்த போது, எனக்கு ஸ்டூடெண்ட் தான், கூப்பிட்டு விசாரித்த பொழுது இப்படி காரியங்களை சொன்ன பொழுது என்னால் அதை வந்து ஒத்துக்க முடியலை. அது என்னுடைய மனசில், அந்த பிள்ளைக்கு சென்னை தான், அந்த மாணவனுக்கு வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாடு, இங்கே உள்ளவன் அல்ல, இந்தியாவில் உள்ளவன் அல்ல. அப்போ எனக்குள்ள அதை தாங்க முடியலை. தாங்க முடியாமல் இருந்ததுனால
நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துட்டு, அதாவது நான் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு காரியத்தையும் உள்ளே வந்துட்டு அப்படின்னா என் உள்ளே இருந்து வெளியில் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் என் வாழ்க்கையில். இன்றைக்கி அப்படி தான். ஒரு துக்கம் உள்ளே போனாலும் வெளியில் வர்றது கஷ்டம், ஒரு சந்தோஷம் உள்ளே போனாலும் அதுக்கு 1 மாதம் கொண்டாடுவேன் நான். அதனால் வந்து அதை உள்ளே போட்டால் இது வந்து அது வந்து மாதக்கணக்கில் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் என் மனசு. தெரில, ஆண்டவர் எனக்கு அப்படி வச்சுருக்கிறேன். அப்போ நான் இதை வந்து 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, அதை யோசித்து கடைசியில் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். வந்து அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக நான் எழுதுகிறேன். அந்த பெண்ணிட்ட கொண்டு கொடுக்கல, அந்த பெண்ணுக்கிட்ட கொண்டு நான் எழுதுனெல்லாம் கொண்டு சேர்க்கலை. முதல்ல வந்து எடுத்து சின்னது வந்து நீ வருத்தப்படாதமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி ஒரு பக்கம் எழுதி 2 பக்கம் எழுதி அப்புறம் கடைசியை யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு கவிதையும் எழுதிட்டேன். இதுதான் நான் முதல்ல எழுதினேன். இந்த பழக்கத்தை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் வந்து நான் வந்து அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பெண்ணுக்காக ஜெபம் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான். நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஊழிய வாஞ்சையெல்லாம் அப்போ இருக்குது. பட் அந்த அவர்கிட்ட நேரடியாக பேசுகிற வாய்ப்பு இல்லை. இப்போ ஜெபம் பண்ண நான் ஒன்றை தான் என்னால் செய்துக்கிட்டு இருந்தேன். என்னால் தொடர்ந்து வேறு செய்யலை. திரும்ப வேத வசனங்கள் சிலதையும் எடுத்து கவுன்சிலிங் மாதிரி ஆலோசனை மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதை எழுத ஆரம்பித்தேன். இப்போ முதல்ல எழுதுனது அவளுக்கு ஒரு ஆறுதலான ஒரு கடிதம் மாத்திரம், அதுவும் போய் சேரலை. 2வது எழுதுனது வேத வசனத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தில் எப்படி இருக்குமா அப்படிங்கிற. பட் நான் ஒரு நாளும் நான் கிறிஸ்டியனோ வேத வசனத்தை குறித்தோ வேண்டிய வகுப்பறையில் நான் பேசினதே இல்லை. அப்போ நான் இவ்வளோத்தையும் ஒரு 3 நாள் கொஞ்சம் நாள் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலை, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இந்த பழக்கம் என்னுடைய வீட்டில் ரூமில் தனியாக இருக்கும் பொழுது தொடர்ந்துட்டு நான் யாருக்கு சும்மா எதுக்காகவோ அதாவது துக்கப்படுகிற வாலிபர்களை நானாக இமேஜின் பண்ணி எழுதுவேன். திடீர்னு நான் நினச்சிருக்கிறேன், இப்படிலாம் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு தம்பி என்னை சொல்கிறான், என்னையால் புகைப்பழக்கத்தை விட முடியல அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னதே இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் ஒருத்தன் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து அதை நினச்சிக்கிட்டு நான் இமேஜினில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு 2 பக்கம் கடிதம் எழுதுவேன். அப்போ இந்த பழக்கம் எனக்கு எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி தெரில. பட் ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒன்றில் ஸ்ட்ராங்காக என்னை ரிமைண்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா 1994 நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தப்போ ஆண்டவர் என்ன அழைப்பு எதற்கு அழைத்திருக்கிறேன்னு கேட்ட பொழுது எனக்கு முன்னால் 3 காரியத்தை தான் ஆண்டவர் வைத்தார். ஒன்று பிரதானமாய் கவுன்சிலிங் ஆலோசனை ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருந்தார், நம்பர் 1. 2வது எழுத்து ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருந்தார். 3வது தான் எனக்கு அந்த பிரசங்க ஊழியத்தை எனக்கு வைத்திருந்தார். இதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுலேயும் எசேக்கியேல் 3:5 தான் எனக்கு முன்பதாக இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனமான ஒரு வார்த்தை வசனம், என்னுடைய அழைப்பை ஒட்டியது சார்ந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருந்ததுனால என்னையால் வந்து தொடர்ந்து ஓடுகிறதற்கு எனக்கு வந்து எளிதாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியலை. இதுதான் அழைப்புன்னு தெரிஞ்சதுனால நான் அந்த லெட்டரை எழுதும்போது சில காரியத்தை செய்யும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த ஆலோசனை ஊழியம்னு இருக்கிறது தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத அப்போ நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். பட் என்னால் அந்த பிள்ளைகிட்ட பேச முடியல. அது தொடர்ந்து வந்தது தான் அநேக வாலிபர்களை சந்திக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் FF வளர்க்கவும் கர்த்தர் எனக்கு தந்த கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் புத்தகங்களும் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஹார்ட்ஸ் டு ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்திட்டு இருந்தீங்க, FF உடைய பத்திரிக்கை. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஹார்ட் டு ஹார்ட்ஸ்னு பேர் ஏன் அப்படின்னு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் ராஜஸ்தானுக்கு போகும்போது நிறைய பேருக்கு கடிதம் எழுதி என்னால் முடியலை. நிறைய லெட்டர் வாங்க வேண்டியதாகிடுச்சு. இல்லாட்டா சிலவங்களுக்கு நிறையா கடிதம் எழுதி ஒரே கவரில் வச்சு பேக் பண்ணி ஒரு ஆளுக்கு அனுப்பி எல்லாருக்கும் கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். எனக்கு சில நெருடல்கள் அதில் இருந்துச்சு. சில டைம் கொடுக்குற ஆள் இந்த பையனுக்குன்னு பர்சனல் எழுதியிருக்கிறத வாசித்துட்டா நான் சிலவங்களுக்கு பர்சனலாக என்ன செஞ்சுருப்பேன், எழுதியிருப்பேன். அப்படி யோசிக்கும் போது எல்லாருக்கும் நான் தனியாக தான் கடிதம் எழுதி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக வலுக்கட்டாயத்துக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருந்தேன். அதனால் கட்டாயம் நான் எல்லாருக்கும் இதில் தான் எழுதினேன். அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியலை. ஸோ ஆனால் அந்த ராஜஸ்தானில் இருக்கும்போது அந்த கான்டாக்ட், அந்த எழுதி அந்த FF கூட இருக்கிற தொடர்பை நான் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அந்த தொடர்பு வந்து ராஜஸ்தான் நான் இருந்தே தான் ராஜஸ்தான்னு சொல்லுவேன். பட் என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் இங்கே FF மேலே தான் இருந்துச்சு எழுத்து.
ஸோ அந்த தொடர்ச்சி நான் அவ்வப்போது இங்கே செந்தியம்பலத்துக்கு வரும்போது, ஜெபக்குழுவை பார்க்கும் பொழுது, வாலிபர்களோட சந்திக்கும் பொழுது, வாலிபர்களை பேசும்போது, உரையாடும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிவைவ் பண்ணிவிட்டு சின்ன ஒரு அவங்கள லேசாக உயிர்ப்பிச்சுட்டு போகிற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அந்த டைமில் ஃபோன்லாம் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணதில்லை. எல்லாவற்றுக்குமே எழுத்தைத்தான் நான் சார்ந்திருந்ததுனால, நான் எழுதுகிறது எனக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறது இல்லை, ஒரு எனக்கு கஷ்டம் இல்லாத வேலை. அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எனக்கு தலை வலிச்சிச்சுன்னா நான் எழுதுவேன். அது என்னுடைய பழக்கம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன், என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் எழுதுவேன். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாதிரி நான் இந்த எழுத்தை திங்க் பண்ணுறேன். புத்தகமும் இதோ புத்தகம் நீங்கள் குறிப்பிட்டது போல் அதை நான் மறந்துட்டேன். புத்தகம்னு நான் சொல்லும்போது இது ஹார்ட் டு ஹார்ட்ஸ்னு ஏன் அந்த பேர் வைத்தேன்னு சொன்னால், அதை நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கணும். எல்லாருக்கும் எழுதுறத என்னால் முடியலை, அதனால் ஒரே பத்திரிக்கை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதனால் ஒரு இருதயத்திலிருந்து இதயங்களுக்கு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு ஹார்ட் டு ஹார்ட்ஸ்னு கொடுத்தேன். அது எல்லோரும் வாசிக்கட்டும். பட் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தது. அதில் ஒரு காமன் மெசேஜை தான் என்னால் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு இண்டிவிஜுவல், ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் அப்படின்னு சொன்னால் 1 to 1 தான். நேரடியாக வாள் எடுத்து ஒரே வாள் ஒரே வீரன், தாவீது கோலியாத்து கதை தான். அப்படி தான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார். அதில் நான் வந்து ரொம்ப ஆண்டவரை அந்த இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரியில் வந்து என்றைக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை தந்தாலும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட நின்று ஜோமணி தான் அடுத்த நாள் கூட பேச போவேன். ஆண்டவரே, நேற்று இவ்வளோத்தையும் பேசியிருக்கிறேன், இன்றைக்கி நான் பேசணும், என்ன பேசணும், நான் விழக்கூடாதோ அவன் விழணும், இந்த அளவுக்கு நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் போராடி ஜபிப்பேன். ஜபிச்சுட்டு தான் அடுத்த நாள் என்ன செய்வேன், அந்த நபர்கிட்ட போய் நான் நிற்பேன். ஸோ அதுக்காக என்னால் ஒரு காமன் மெசேஜை தான் ஹார்ட் டு ஹார்ட்ஸில் என்னால் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு ட்ராபேக்குன்னு தான் சொல்லுவேன். அதுபோக என்னுடைய அடுத்த புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம்னு சொல்லி சொன்னீங்க, போர் முனைங்கிற புத்தகம். அது எழுதப்பட்டதுக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு. என்னென்னு சொன்னால், நான் வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் கொஞ்சம் பேக் பெயினாக அந்த டைமில் கொஞ்சம் அட்மிட் பண்ணியிருந்தேன், படுத்திருந்தேன். அப்போ எனக்கு டெய்லி காலையில் எழும்பவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த நாளை எப்படி கழிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எழுதி பழகின ஆள், எதையாவது தினம் ஒரு செய்தி இல்லாமல் வெளியில் வரக்கூடாது என்று வளர்க்கப்பட்ட நபர். கட்டாயமாக கண்டிப்போடு கூட அந்த பாடத்தை, கடினமான பாடத்தை எனக்கு நடத்தி கொடுத்தது வந்து போதகர் KJ ஆபிரகாம் தான். ஸோ அந்த கட்டாயமான, இன்றைக்கும் நான் ஒரு செய்தியோட கூட தான் வெளியில் வந்திருக்கிறேன். ஸோ கட்டாயமான அந்த இது வந்து எனக்கு இருந்ததுனால, அந்த படுக்கையில் படுத்திருக்கும் போது என்ன செய்யணும்னு தெரில. ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு, ஆனால் என் ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, யூ ஆர் வேஸ்டிங் த டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அநேக நேரங்களில் நான் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, வேண்டாம் படுத்துருங்க அப்படி சொன்னாங்க. இப்படி வச்சு எழுதி பார்த்தேன், என்னால் முடியலை. கடைசியில் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சேன். மொபைல் இருந்தது, மொபைல் ஃபோனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரில் இன்றைக்கு வர்ற செய்தி அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன், வரிசை எழுத ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே இருந்து எழுதி முடிக்க என்னுடைய படுக்கை கிட்டத்தட்ட அந்த காரியங்கள்லாம் முடிக்க, சிகிச்சையெல்லாம் முடிந்து நான் எழும்பி வருகிறதற்கு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எழுத்து வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன, நான் ஏற்கனவே பேசினதை கேட்டுட்டு திரும்ப எழுத வேண்டிய ஒரு இரட்டை வேலை அதில் இருந்துச்சு. ஆனால் சந்தோஷம் இருந்துச்சு. அப்போவுமே நான் எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் எழுதி எல்லாத்தையும் புக் ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுருந்தேன். வைத்து விட்டு நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அதை திடீர்னு பார்த்த ஒரு நபர், நான் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணியே தருகிறேன்னு சொல்லதுனால அந்த போர் முனைங்கிற புத்தகத்தை முதலாக பிரிண்ட் பண்ணோம். அந்த புத்தகத்துக்கு பின்னால் உள்ள காரியம் இதுதான். இதனால தான் நான் திரும்பியும் சொல்லுவேன், ஒரு மனிதனுக்குள்ள அழைப்புன்னு உள்ளே வந்துட்டுனா படுக்கையை கூட பார்க்குறதற்கு அதுக்கு கண் வராது. அந்த அழைப்பையே சார்ந்து நிற்கணும். அதனால் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை காட்டிலும் அழைப்பு முக்கியம் என்கிறத அந்த அழுத்தமாக நான் சொல்லுகிறதுனுடைய ரகசியம் என் வாழ்க்கையினுடைய அனுபவம் தான். சரி, இப்போ வந்து நீங்கள் ஜெம்ஸில் நீங்கள் முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தீங்க. அப்போது ஜெம்ஸில் நான் அப்போ வந்து மீடியாவுக்கு துறைக்கு பொறுப்பாளராக இருந்தேன் பீகாரில். அப்போது நீங்கள் வந்து தினமும் ஏதாவது எழுதி அகஸ்டின் ஜெயக்குமாருடைய கிட்ட கொடுப்பீங்க கொண்டு போய். அதை வந்து என்கிட்ட அனுப்பிடுவார் அவர். ஓ சரி, இந்த மாதிரி ஒரு தம்பி என்னமோ தினமும் எழுதி எனக்கு கொடுக்க, அதை நீ என்னன்னு பாருன்னு.
அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கவிதைகள், தத்துவார்த்த ரீதியான கவிதைகள் இருக்கும். அதில் நிறைய மரணம், கல்றை அந்த வார்த்தைகள் நிறையா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த தத்துவார்த்த ரீதியான அந்த ஒரு அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ? ஆகலை. ஆமாம், வாலிப வயசுலே கல்ற, மரணம் இதை பற்றிலாம் அதிகமாக எழுதக்கூடிய ஒரு சிந்தனை எப்படி வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் முதல்ல எழுதி வெளியிட்ட ஒரு கைப்பிரதி நான் மரித்தால் அதுக்குரிய தலைப்பு. அதை முதலாக என்கிட்ட இருந்த அதை எந்த கொஞ்சம் காசில் நான் அதை அச்சாஃபீஸில் பிரிண்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுருந்தேன். அதை எங்கள் அப்பா வாசிட்டாங்க. நான் மரித்தால் இல்லை என்ன எழுதி வச்சுருக்க அதில் அப்படின்னு கேட்டாங்க. நான் மரித்தால் அப்படின்னு எழுதிருக்கேன். அதுக்கு வேற ஒரு தலைப்பே கிடைக்கலையாகும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை முதல் டைட்டிலே வந்து நான் மரித்தால். ஆனால் ஏன் அதுக்கு பின்னால் நான் வந்து அதாவது மரணத்தை தூக்கி பேசுகிறது இல்லை, மரணத்திற்கு பின்பு மனம் திரும்புதல் இல்லை அப்படிங்கிற வேதனையில் அந்த மரணத்தை நான் வந்து கொஞ்சம் அழுத்தி பேசுகிறது உண்டு. நான் சொல்கிறத கொஞ்சம் திரும்பி நான் சொல்லிடுறேன். மரணத்தை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசுகிறதுக்காக அந்த மரணத்தை குறித்து நான் அதிக இடத்துல பேசுகிறது இல்லை. மரணத்துக்கு பின்பு ஒரு மனம் திரும்புதல் இல்லை, கவனம் அப்படிங்கிறதுக்காக நான் மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தினது உண்டு. நான் இப்படியும் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. ஒரு முறை நான் படுத்து நல்லா தூங்கியிருக்கிறேன். வீட்டில் தூங்கும்போது ராத்திரி எனக்கு வந்து திடீர்னு சொப்பனம் வந்துருச்சு. சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் வந்துட்டார், 2வது வருகை வந்துட்டு எல்லாரும் எழும்பி போயிட்டாங்க. அப்போ நான் இறந்துருக்கிறேன், எனக்கு தெரியாது. உடனே செந்திமலத்தில் இருக்கிற நிறையா வாலிபர்கள், இல்லை பக்கத்தில் சாப்பில் நிறைய வாலிபர்கள் கல்ற தோட்டத்தை பார்த்து ஓடுறாங்க. எதுக்கு இவங்க ஓடுறாங்க? ஆண்டவர் வருகை வந்துட்டான்னு சொல்லி கல்ற தோட்டத்தை பார்த்து நிறைய பேர் ஓடுறாங்க. எனக்கு புரியலை. நான் வந்து சொப்பனம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒருத்தன் இப்படி கத்திட்டு ஓடுறான். சுந்தர் கல்றெல்லாம் வெடிச்சிருக்கான்னு பாரு, அவன் போயிட்டானான்னு பாரு, உள்ள இந்த கத்திட்டு கிடந்தானு எங்கே கிடந்து ஜெபக்குழுவில் இப்போ கல்ற திறந்துருக்கான்னு பாரு அப்படி சொல்லவும் நான் எழும்பிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஆஹா நல்ல வேளை, இது வந்து சொப்பனம் தான். அப்போ வந்து என் எழும்பி முதல்ல பார்க்குறேன், அம்மா இருக்காங்க. நான் முதல்ல எங்கள் அம்மாவை தான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா இப்படி ஒரு மனசுக்குள்ள இருந்து கட்டாயம் போகும் ஒரு டிக்கெட் அப்படின்னு பார்த்தது எங்கள் அம்மா போயிடும். அதனால் வந்து எங்கள் அம்மாவை தான் முதல்ல செஞ்சேன், பார்த்தேன். ஏன்னா எங்களுடைய தாயுடைய கண்டிப்பு அதுக்கு பின்னால் இருந்துச்சு, தாயினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு பின்னால் இருந்துச்சு. நான் படிக்கிற ஒவ்வொரு அநேக பாடல்கள் வந்து கீர்த்தனையில் இருந்துச்சு தான், ஆனால் நுழைஞ்சது தாயினுடைய வாயினால் தான் என் இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சது. ஸோ அதனால் வந்து அந்த நாட்களில் அதில் வந்து கட்டாயம் எப்படி நம்ம பரலோகத்துக்கு போயிடணுங்கிற வாஞ்சை வந்து நின்றுக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் மரித்தால் அதை எழுதிக்கிட்டே இருந்தேன். அது என்னமோ தெரில, அந்த டைட்டில் கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட திடீர்னு ஒருத்தர் சொன்னாங்க, திடீர்னு பயங்காட்டுறீங்க நீங்கள் இடையில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன நான் பயங்காட்டலைன்னா கொஞ்சம் மரணத்தை அப்படியே பேசிக்கிட்டே வந்தேன், பேசிகிட்டே வந்துட்டு திரும்ப நான் வெளியில் என்ன செஞ்சிட்டேன், அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு தெரியல ஏன் அந்த இடத்துக்குள்ள அப்படி வந்தேன்னு சொல்லி. அதில் நிறைய கவிதைகள் நான் அதை தொட்டு எடுத்திருக்கிறேன். மணமேடையிலே பிணவாடை அப்படின்னு எழுதின கவிதைகள் ரொம்ப அந்த நாட்களில் பிரபலமானது. இன்னமும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின ஒரு கவிதை இது இன்னும் ரொம்ப பிரபலமான ஒன்று. வாலிபர்கள் ரொம்ப நெருந்து வாசித்த ஒன்று. வெடித்து சிதறும் இதயம் பொறுக்கி எடுக்க ஆட்கள் தேவைன்னு சொல்லி அந்த நாட்களில் எழுதின ஒரு கவிதை. இதெல்லாம் கொஞ்சம் மரணத்தை தழுவி சார்ந்து வருகிறேன் வரமாட்டேன், அதாவது அதெல்லாம் அதை கடைசியில் தூக்கிட்டு போகிற நேரத்தில் நான் எழுதின கவிதைகள். ஆனால் இப்போ அப்படி இல்லைன்ட்டு நான் சொல்லுவேன். அது ஏதோ ஒரு டைமில் அப்படி இருந்தது. ஆனால் இப்போவும் பேசும்பொழுது அதை ஞாபகப்படுத்துகிறேன். அது ஒரு ஆழமான இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்பு கூட நான் ஒரு வீட்டோடு பேசிக்கிட்டு தான் இருந்தேன், ஒரு சில நபர்களோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பவும் ஒருவேளை இன்னைக்கு கடைசியாக இருந்துச்சுன்னாக்க நாளைக்கு எழும்புவோமாங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு சொன்னேன். நேற்றும் ஒரு ஆலயத்தில் நான் செய்தி அளிச்சிருக்கிறேன். அப்பவும் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறேன், உறக்கத்தை குறித்து ஒரு கவிதை சொன்னேன். மனிதா, ஒரு முறை மரிப்பதற்கு நீ எத்தனை முறை ஒத்திகை பார்க்கிறாய் அப்படின்ட்டு அப்பவும் நான் மரணத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பிரசங்கத்தோடு பிணைந்து வந்து விட்டதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி மிஷினரி பணியை தெரிந்தெடுத்தீங்க? நீங்கள் ராஜஸ்தானில், ஆனால் நீங்கள் வாலிப வயதுலேருந்து ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட உலக வேலை செய்யும்போதே ஒரு பக்கத்தில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ராஜஸ்தான்றது வட இந்தியாவாக இருந்தாலும் அங்கே நீங்கள் உலக வேலை தான் பார்த்தீங்க. இப்போ எப்படி பீகாருக்கு, ஜெம்ஸுக்கு எப்படி வந்தீங்க?
நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்னதை பார்க்கும்போது 21 வருஷம் ஆகிப்போச்சு. 22 வருஷம் ஆகி. 22 வருஷம் பீகார் மிஷினரி பணியில். எப்படி எது உங்களை பீகாருக்கு மிஷினரி பணிக்கு கொண்டு வந்துச்சு? சரியாக போக போனால் எனக்கு பீகார் ஜெம்ஸ் அது அப்படிங்கிறத பற்றி 2002 அந்த மாதிரி டைமில் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன நாலேஜ் அறிவு உண்டு. ஏன்னா எங்களுடைய நண்பர்கள் ஜெபைக்கியத்தில் ஜெபக்குழுவை சேர்ந்த சகோதரர் பாபு ராஜரீகன் அதாவது ஜெம்ஸில் வேலை செய்கிறார் அப்படிங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும். அவ்வளவுதான் எனக்கு அந்த டைமில் தெரியும். நான் 1994 அந்த அழைப்பு எனக்கு கிடைத்ததுன்னு சொன்னேனே ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுது நான் எனக்கு இன்னொரு காரியமும் சேர்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னால், நான் ஒரு ஊழியத்திற்குன்ட்டு என்ன செய்தேன். அந்த டைமில் ஒப்பு கொடுத்தேன். எப்படி ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால், ஒரு நல்ல வேலை கிடைத்ததுன்னா நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஸோ அது நல்ல வேலை கிடைக்காதனால ரொம்ப நாள் எனக்கு இழுத்துக்கிட்டே இருந்தது. நான் ராஜஸ்தானில் இருந்தேன், எனக்கு பணி கிடைக்கல. ராஜஸ்தானில் அந்த இடத்திற்கு வரவும் அந்த ஆஃபீஸில் கூட நான் கொஞ்சம் உயர்ந்த மட்டத்தில் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் சில நாட்கள் கழித்த பின்பு எனக்கு அந்த ப்ரமோஷன் வந்துச்சு. வந்த உடனே நான் என்னுடைய அந்த இதை மறந்துட்டேன். நல்ல சம்பளம் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்துருச்சுன்னு அதை மறந்துட்டேன். பட் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த அலுவலகத்தில் எனக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்தார். அழைப்பை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு நெருக்கத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஒருவேளை நல்ல வேலை தான். அந்த நெருக்கம் வரும்போது எனக்கு நான் ஒரு சின்ன காரியத்தை நான் செய்தேன். ராஜஸ்தானில் அந்த நாட்களில் நான் வெளியில் ஒரு இன்டர்நெட் சென்டரில் ஏதோ ஜெம்ஸ்ன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஜெம்ஸை நான் தேடலை. நான் தேடினது ஜெம்ஸ், டைமண்டை தேடிக்கிட்டு ஜெம்ஸ் அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போது அதை தேடும் பொழுது நிறைய காரியங்கள் எனக்கு வந்துச்சு. அதில் வந்ததில் இதுவும் ஒன்று. அப்போ திடீர்னு நான் என்ன நினச்சேன், இதை பார்த்த உடனே எனக்கு என்னதுன்னு தெரில. முதல்ல என்னென்னே புரியலை, கண்டுபிடிக்கலை. அப்புறம் கீழே பார்த்தா எனக்கு ஜெம்ஸ் ஐடிஐன்னு என்ன செய்தது இருந்தது. அப்பவும் எனக்கு ரொம்ப தெளிவான ஜெம்ஸை குறித்த ஒரு நாலேஜ் எனக்கு கிடையாது. அப்போ விசாரித்த பொழுது ஜெம்ஸை ஒரு ஊழியம்னு சொல்லியும் அங்கே பாபு ராஜரீகன் இருக்கிறத குறித்தும் நான் கேள்விப்பட்டேன். அப்போ உள்ளேயே எனக்குள்ள ஒரு மனது வந்தது. உடனே எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்னுடைய அழைப்பும் வீட்டில் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மனசில் ரூமில் இருக்கும்போது அழைப்பும் ஞாபகம் வந்தது. அப்போ இனிமேல் நம்ம போக வேண்டிய இடம் இதுதான். அப்போ இது இல்லை, நல்ல வேலை நமக்கு கிடச்சிச்சு. அதனால் துணிந்து அந்த காரியத்தை அந்த நாட்களில் வாலிப பையனாக இருந்த போதிலும் துணிந்து அந்த காரியத்தை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஜெம்ஸில் 2002 வருஷத்தில் ஜாயின் பண்ணேன். நீங்கள் ஒரு மிஷினரியாக வரணும்னு வந்தீங்களா, இல்லை அந்த நேரத்தில் ஒரு வேலைக்கு ஒரு ஐடிஐயில் வேலைக்கு போகணும்னு நினச்சி வந்தீங்களா? இல்லை, இதில் நான் மிக தெளிவாக இருந்தேன். நான் வேலைக்குன்னு வரவே இல்லை. வேலைக்குன்னு வந்திருந்தால் நான் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கியிருப்பேன். எனக்கு அது அலவுடு, ட்ரான்ஸ்ஃபர் கூட வாங்கியிருந்திருக்கலாம். நான் ஒன்றில் மிக தெளிவாக இருந்தேன், இனிமேல் வேலை இல்லை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்தேன். ஏன்னா அழைப்பு அந்த வசனம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருந்துச்சு. நல்ல வேலை கிடச்சிட்டுனா நான் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரவேன்னு சொன்னது. ஸோ அப்போ எனக்கு அது தெளிவாக நான் அதை மறந்து இருந்தேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதனால் அதை ஞாபகம் வந்ததுனால நான் தெளிவாக என்ன செஞ்சுட்டேன். அதனால் வந்த உடனே நான் அங்கே ஒருவேளை ஐடிஐயில் உடனே என்னைய மிஷினரியாக எடுத்துக்கல, என்னைய ஸ்டாஃபாக தான் எடுத்திருந்தாங்க. ஒருவேளை என்னுடைய வழக்க பிரகாரம் நான் கருவந்தியா பணித்தளம், நான் இருந்த பணித்தளத்துக்குள்ள நுழைந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என்ன வாலிப பையர்களை பார்த்த உடனே வாலிப பையர்களை பார்த்த உடனே எனக்கு திரும்பியும் சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு, பரவாயில்லையே, சரியான இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு மொழி பிரச்சனை இருந்துச்சு. அதை போக போக நான் அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டு பையன்கிட்டலாம் பேசவும் பழகவும் அந்த காரியத்தில் செய்யவும் நான் முற்பட்டேன். எனக்கு இன்றைக்கும் 2002 கருவந்தியா பணித்தளத்தில் படித்த ஐடிஐயில் படித்த வாலிபர்கள் இப்பவும் என்னோடு கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறது அந்த வாலிபர் ஊழியத்திற்காக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த காரியத்தை இன்றைக்கி நான் அதை நினைவு கூறுறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த கான்டாக்ட் இருக்குது, ஃபோன் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். இப்போ நீங்கள் படித்தது ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஆனால் இப்போ நீங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் கூட முழுக்க எழுத்து பணி தான் அதிகமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை நீங்கள் அந்த உங்கள் எழுத்தை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க, அதில் அதை டெவலப் பண்ணிக்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? ஏதாவது நிறையா வாசிக்கிறீங்களா? இது இல்லை எழுத்தாளருக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன? ஒருத்தன் எழுத்தாளன் ஆகணும் அல்லது தொடர்ந்து அவன் எழுத்தாளனா அவன்
தொடர்ந்து அவன் நிலச்சி நிற்கணும், அவனுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? மிக முக்கியமான இந்த இன்டர்வியூ மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று, அநேக எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற, அதாவது ஆவிக்குரிய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும். 1 மணி நேரம் ஒருத்தரால் பேச முடியுது, ஆனால் 1 மணி நேரம் அதே பேச்சை எழுத்தாக்கி தருகிறதற்குல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வருகிற ஜென்ரேஷனுக்கு வந்து மொழி ஒரு மிகப்பெரிய தடையாக மாறுகிறத நான் பார்க்குறேன். ஒருவேளை நான் வந்து எந்த மொழின்னு சொல்லலை, அவங்க எந்த மொழியாக இருக்கட்டும், ஒருவேளை தமிழ் எழுதுறதுனால சிலவங்களுக்கு தமிழாக இருந்தால் நான் தமிழை சொல்கிறேன். சில லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்க முடியுது. ஆனால் அந்த எழுத்தை வந்து யார் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதற்கு தேவை வந்து ஒரு பொறுமை. அதாவது இந்த ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை உணராத பட்சத்தில், நான் இன்றைக்கும் வரைக்கும் அந்த சாப்பிடும்போது, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதை ஆசீர்வதியும், ஆமேன், அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னுடைய 19 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 53 வரைக்கும் ஒரே ஒரு ஜெபத்தை தான் நான் எழுதும்போது செய்கிறேன். அதை மாற்றுவோன்னு ட்ரை பண்ணி பார்க்க மாற்ற முடியலை. எழுதும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும்போதும் இதை தான் சொல்லுவேன். ஆண்டவரே, மூடிய திறவும் இங்கே ஊற்றும் நீர் எழுதும். இதை தவிர இந்த 3 வார்த்தை பைபிள்லையும் இருக்குதா எனக்கு தெரில, வசனத்தில் இருக்குதான்னு எனக்கு தெரில, எனக்கு எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில, நான் எப்படி இந்த படித்தேன்னு எனக்கு தெரில. இப்பவும் அதைத்தான் நான் செய்கிறேன். மூடிய திறவும் எங்கே ஊற்றும் நீர் எழுதும். ஆனால் இன்னொரு காரியம் மிக அழுத்தமாக எழுதுகிற வாலிபர்களுக்கு, நான் எழுதுகிறவங்களுக்கு உருவாகணும்னு நான் சொல்கிறது உண்டு. எப்பவும் அந்த சிலுவையை வந்து ஆண்டவர் அடிக்கடி எனக்கு அந்த எழுத்துக்காக எனக்கு சில இடத்துல ஞாபகப்படுத்துகிறது உண்டு. நான் கிராஸை மட்டும் பேசலை, அந்த கிராஸில் எழுதியிருந்ததை குறித்து பேசுகிறேன். ஆண்டவருடைய சரீரத்தை இறக்கி கொண்டு போயிட்டாங்க, அந்த எழுத்தை மாற்ற சொல்லி கேட்டாங்க, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டார். எழுதுனதே அப்படின்னு சொல்லிட்டார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்துக்கு அதாவது ஒரு வெறினே சொல்லுவேன். நான் அது எழுத்துக்குன்னு ஒரு வெறினே சொல்லுவேன். அதாவது வந்து வந்துடுச்சு அதுக்காக. 2வது, ஆண்டவருடைய சரீரம் அங்கேருந்து இறக்கி கொண்டு போன பின்பும் எழுத்தை அவங்க இறக்கவே இல்லை. நான் அதை சேர்த்து போர்டையும் சேர்த்து அவங்க எடுத்துருக்கலாம், எடுக்கலை. அவர் தொங்குன இடம் அதை காட்டி கொடுத்தது, அவர் இந்த சிலுவையில் தொங்குனாருங்கிறத காட்டி கொடுத்ததே எழுத்து தாங்க காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு மேலே. அப்போ எழுத்துக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை தலைமுறைகள் வருகிற நாட்களில் கண்டுபிடிச்சிக்கிடணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இன்னும் நீங்கள் அதுக்கு எதுக்காக ஏதாவது நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களா எழுத்தை வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. தமிழ் புத்தகங்கள், சில புத்தகங்களை வாசிக்கிற சில புத்தகங்களை வாசிக்கிற பழக்கங்கள் எனக்கு உண்டு. அதாவது ஒரு தமிழ் அந்த மொழி சார்ந்த காரியங்கள், அதில் நீங்களும் எனக்கு உதவி புரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். எனக்கு நீங்களும் புத்தகத்தை அனுப்பியிருக்கீங்க, கொரியரில் அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு எழுத்து அப்படின்ட்டு வரும்பொழுது அதில் உருவாக்கின ஒரு பொறுப்பு, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. இதை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அப்போ வந்து ஒரு சாதாரணமான, அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு எழுத தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஜெம்ஸில் இருக்கும்போது நான் காட்டாட்டு வெள்ளமாக இருந்தேன். அப்படி நான் நினச்சா என்னமோ எழுதிடுவேன். அப்படி டக்குன்னு எழுதுனாக்கா, ஒரு டைமில் நான் எழுதுனதுலலாம் ரொம்ப யோசிக்க வச்சுட்டு எல்லாரும் இரவு எழுதும் இரத்த வரிகள்னு எழுதியிருந்தேன். அதை எல்லாரும் பார்த்தோன்னே மூடிட்டாங்க. இரவு எழுதும் இரத்த வரிகளா அப்படின்னா இது பேய் கதையா அப்படின்னு கேட்டாங்க. இரவு எழுதும் இரத்த வரிகள்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விளங்கவே இல்லை. அது என்ன பாஸ்ட் எழுதுன மாதிரி தெரில, ஒரு ஊழியக்காரர் எழுதுகிற மாதிரி தெரில அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் ஜெம்ஸ்லாம் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எழுதியிருந்தேன் அந்த டைமில். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நான் எழுத்து வந்து ஒரு பெரிய ஆயுதம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார்கிட்டையும் நேரடியாக பேச முடியுதோ இல்லையோ, நான் எங்கேயாவது ஒரு பார்க்கில் நிற்கும்போது எழுதி போட்டு போயிடுவேன். நான் எழுதி போட்டுட்டு அந்த இடத்துல நவுண்டுருவேன். எனக்கு தெரியும் அது எழுத்து எங்கேயாவது நின்று வந்து எதுலையாட்டு என்ன செய்யும், பேசும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆக்சுவலாக அப்படி இருந்ததை நான் வந்து ஒரு வரைக்குள்ள, அதாவது ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டணும், நான் ஒரு காட்டை பார்த்தாலும் வண்டி ஓட்டிடுவேன், அதாவது ஒரு தேரி மண்ணை பார்த்தாலும் வண்டி ஓட்டிடுவேன், காற்றுலையும் வண்டியை ஓட்டிடுவேன், யோசிக்க மாட்டேன். அதை என்ன சொல்கிறது, ஒரு சீர்படுத்துகிற,
அதாவது இப்படி ஓட்டணும் அப்படிங்கிற காரியத்தை உருவாக்கப்பட்டது வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு. அது அந்த டைமில் 2004 நான் உங்களோடு கூட இணைந்தேன்னு சொல்லி நினைக்கிறேன். 2004 சரியாக 2004 இல்லை 2004 தான் பப்ளிகேஷனுக்கு வந்தது 2004. அப்போ தான் நீங்கள் எனக்கு முத அந்த எழுத்து, அப்போ நான் அநேக காரியங்களை பார்த்து கற்றுக்கிட்டே வந்தேன். ஓ இப்படி எழுதுனா இப்படி எழுதணும், அப்போ இதெல்லாம் பார்க்கணும், இந்த வசனம் அப்போ இப்படி எழுதணும். ஸோ நான் வந்து காமனாக பையங்களுக்கு தான் எழுதியிருக்கிறேன். பப்ளிக்கு அப்படின்னு நான் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய எழுத்து பக்குவப்பட்டது வந்து அது வந்து நான் ஜெம்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அது தைரியமாக தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆர் ஸ்டான்லி அவர்களை பற்றி சொன்னீங்க. அவருடைய பாதிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவரோட அனுபவம் ஏதாவது உண்டா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் மைண்டில் நிற்கிற நபர்களில் ரொம்ப அதாவது என்னை பாதிச்சு நிற்கிற நபர்கள்னு ஒரு சில ஆவிக்குரிய தலைவர்கள் உண்டு. ஆண்டவர் அவர்களை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தார். நான் சொல்வேன், அவங்க அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவங்கள சந்திக்கிறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு. உட்காந்து பேசுகிறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அவங்கள்ட்ட நின்று ஜோம் பண்ணுறதுக்குரிய பாக்கியம் கிடச்சிச்சு. அவங்க கட்டி அணைச்சி எப்போ பார்த்தாலும் அப்படி தான் ஜோம் பண்ணுவாங்க. அது நெஞ்சு விட அது அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு அவங்க ரூமில். அது எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதே மாதிரி ஆர் ஸ்டான்லி அவங்கள பார்க்கும்போது நான் கொஞ்சம் தூரத்தில் தான் நின்று பார்ப்பேன். என்ன அவங்க கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க, கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிக்கும் போது நெருங்கிட்டேன். அவங்க வாலிபர்கள்னால் அப்படி கொஞ்சம் வயோதிபத்திலேருந்து வாலிபத்தை பார்த்து இறங்கி வந்துடுறாங்க. அதை டக்குன்னு வந்துடுறாங்க. அவங்க சில இடத்துல அவங்க ஆவிக்குரிய டீச்சர், பைபிள் டீச்சர் இருக்கிறாங்க. ஆனால் வாலிபர்களை பார்க்கும்போது அவங்க வந்து வாலிபர்களுக்கு ஏற்றாப்புல நல்லா இறங்கி அவங்க வந்து கீழே வர்றாங்க. அவங்க கூட நின்று பேசுகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் நான் ஏன் பார்த்தேன்னு சொன்னால், எப்படி சித்தேரியில் நான் அந்த காரியத்தை நான் பார்த்தேன். அப்போது அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், பழகுற தன்மை, அவர்களோடு கூட நேரடியாகவே பக்கத்தில் நின்று பேசுகிற அந்த காரியங்களில் ஒரு வாஞ்சை ஆரம்பத்தில் இருந்துச்சு. டிசிப்ளின், நான் அதை சொல்லணும், கட்டாயம் சொல்லி ஆகணும். டிசிப்ளின் வந்து ரொம்ப அவங்ககிட்ட அந்த டிசிப்ளின் இருக்கும். நான் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். அவங்க பேண்ட் ஷர்ட் போடுறதுலேருந்து, இன் பண்ணுறதுலேருந்து, அவங்க வந்து நின்று பேசுகிறதுலேருந்து, டைம்லேருந்து அந்த டிசிப்ளின் இருக்கும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் வந்து அந்த டைமில் கொடுத்தாங்க. எழுத்துலகு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு டைமில் இம்பீரியல் ஹோட்டல், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தரங்கு மாதிரி வைத்திருந்தாங்க. வருடம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்போ அதை பேசிக்கிட்டே வரும்போது இடையில ஒரு வார்த்தை மிக தெளிவாய் அவர் உச்சரித்த ஒரு வார்த்தை, ரைட் வாட் இஸ் ரைட். அதாவது எது சரியோ அதை மாத்திரம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அந்த நாளும் அந்த சின்ன கருத்தரங்கு வந்து எழுத்தாளர்களை உருவாக்குறதற்காகத்தான் அந்த காரியங்கள் செய்யப்பட்டது. பட் நான் அறியேன் எத்தனை எழுத்தாளர்கள் அதில் உருவாக்கப்பட்டார்கள்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு எழுத்தாளன் உருவாகி நிற்கிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் நான் வந்து கண்டினியூவாக வாசிக்கிற ஒரு ரைட்டிங் அவங்க உண்டுன்னு சொன்னால் அதை அவங்களுடைய ரைட்டிங் நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து வாசிப்பேன். இப்போ அதே போல் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோடு உங்களுடைய ஏற்பட்ட அனுபவங்கள், அவருடைய தாக்கம், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணனை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால், நான் 2002 ஜெம்ஸுக்கு வருகிறேன். ஜெம்ஸுக்கு வந்த பின்பு நான் ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படிங்கிற இடத்துல நான் ரொம்ப தூரமாகவே இருந்தேன். நான் அப்படி தான் இருந்தேன். வெளியில் வரும்போது பிரைஸ் லார்ட் அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப நெருங்கலை, ரொம்ப பழகலை, ரொம்ப தூரமாக அப்படி தான் இருந்தேன். ஆனால் அண்ணன்ட்ட சில காரியங்களை என்னால் நிறைய இடங்களில் பார்க்க முடியாத சில காரியங்களை அண்ணன்ட்ட நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு வந்து ஆஹா, சரியான இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்க ஆரம்பிச்சு. நம்பர் 1, அண்ணன் வந்து ரொம்ப கேஷுவலாக, சாதாரணமாக, அவங்கள தண்ணி ஒரு ஊழியக்காரனே காட்டிக்காமல் சாதாரணமாக நின்று ஒரு எளிமையாய் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இன்னொன்று வந்து இதெல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்ல நாம் யோசிக்கிற காரியங்களெல்லாம் அண்ணன் வந்து ஷேர் பண்ணி சாதாரணமாக நம்மளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நான் பார்த்தேன்.
அதனால் எனக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு, இந்த நபர் கட்டாயம் வந்து நமக்கு வந்து நம்ம நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நபர் தான்ங்கிறத முதல்லையே நான் வந்து அதை நான் கணித்து கொண்டேன். அப்போ வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு. இன்னொன்னையும் நான் அண்ணன்ட்ட கண்டிருந்தேன். எப்படின்னாக்க, சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லும்போது இதை வந்து இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அவங்க ஒரு திருத்துகிற ஆசிரியராக இருக்காமல் அந்த திருத்துகிற பணியை என்கிட்டயே கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் நான் சொல்கிறத எப்படி புரியோன்னு தெரியல கேட்குறவங்களுக்கு. அதாவது திருத்துகிற, நான் ஒன்று எழுதி கொடுத்துட்டேன், அதை திருத்துகிற பணி அப்படியே திருத்தி விடாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை வச்சு அந்த காரியத்தை திருத்துகிறதுக்காக நம்மளையே வச்சு செய்வாங்க. அதனால எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆரம்ப நாட்கள் நான் எழுதுகிறதெல்லாம் எங்கே தான் அனுப்புவேன், முதல்ல அகஸ்டின் அண்ணனுக்கு தான் முதல்ல அனுப்புவேன். ஏன் அப்படின்னா, ஆவிக்குரிய ஹெட்மாஸ்டராக அவங்கள பார்த்தேன். அப்படி தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் அதில் ஒரு 2 நாள் கழித்து, ஒரு நாள் கழித்து ஏதாவது அதில் ஒரு இது வருதா, அதில் ஏதாவது ஒரு கமெண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் என்ன செய்வேன், பார்ப்பேன். அந்த விஷயத்தில் வேதத்தை இப்படி வாசிக்கணும். நான் சில இடங்களில் ஒரு முறையெல்லாம் நான் தவறாய் சில காரியத்தை வந்து எனக்கு இருந்த அறிவின் பிரகாரம் வேதத்தை தியானித்து இவ்வளவுதான் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் நான் எழுதியிருந்த தவறையெல்லாம் அண்ணன் எனக்கு விளக்கமாக எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சுட்டி காட்டிட்டாங்க. இதில் இல்லை, இது ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த தகப்பனுக்கு உரிய அந்த ஸ்தானத்தில் அவர்கள் வளர்க்கிறது எனக்கு இன்னும் அந்த மெடிடேஷன், பைபிள் இதெல்லாம் இணைத்து அந்த எழுத்து கூட வெறும் ரைட்டிங் மட்டும் இல்லை, எப்படி எழுத்து சரியாய் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப புரிய வைத்தது. இன்னொரு பாக்கியம் எனக்கு ஜெம்ஸில் என்ன கிடச்சிச்சின்னா, அண்ணன் பேசுகிற செய்தியை கேட்கும் போதும் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே போல் எழுதுறதையும் வாசிக்கிட்டே இருப்பேன். வாசிக்க அந்த அவங்களுடைய மன இது வந்து அந்த தரிசனம் சில காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளேயும் என்ன செஞ்சது. அப்போ நானும் அதை போல் செய்யணுங்கிற மனப்பக்குவம் எனக்குள்ளேயும் வந்துச்சு. இப்போ உங்களுடைய திருமணம், அவங்க மனைவி வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபர்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பல மோசமான சூழ்நிலைகளில் அவங்க தைரியமாக இருந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். மற்றவங்களாம் 3வது ஆளுங்கள்லாம் பதறும்போது உங்கள் மனைவி அப்படி மலை போல் நின்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சம்பவம் நீங்களே சொன்னீங்க. ஒரு முறை குளியல் அறைக்கு நீங்கள் போகும்போது அங்கே கீழே விழுந்துட்டீங்க. அப்போ வந்து அந்த குளியல் அறைக்குள்ளே நுழைஞ்சி உங்களை ஒரு ஆளாக தூக்கி, அது ஒரு கேம்பஸ்குள்ளே தான் மருத்துவமனை இருக்குது, ஒத்த ஆளாக தூக்கி கொண்டு மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். அவங்க ஒரு தைரியமான ஒரு பெண். நிச்சயமாக. நான் அது எப்படி உங்கள் திருமணத்தை பற்றி, உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். திருமணத்தை பற்றி சொல்லணும்னா, நான் மிஷினரி ஆட பின்பு எனக்கு எங்கள் அப்பா பெண்ணு தேடியே ரொம்ப களைத்து போனார். இப்போ திடீர்னு நான் சகோதரர் ராஜன் அவங்களுடைய வீட்டில், சாயர்புரத்தில் இருக்குது அவங்களுடைய வீடு, முன்னால் அவங்களுடைய வீடு என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருந்துச்சு. அப்போ ஒரு டைமில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு முன்ன டேபிளில், டைனிங் டேபிளில் அரைகுவல் பத்திரிக்கை கிடச்சிச்சு, கிடந்தது. அதில் உன் மனைவி உன் வீட்டங்களில் கனிதொடையும் திராட்சை செடியை போல் இருப்பாலும் போட்டுருந்துச்சு. அதை வாசித்த உடனே நான் சொன்னேன், ராஜன்கிட்ட சொன்னேன், எனக்கு சம்மந்தில்லாத ஆளுக்கு சம்மந்தில்லாத வசனம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த வார்த்தையை தான் சொன்னேன். உடனே அடுத்த வார்த்தை அவரே கேட்டார், பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். உடனே கர்த்தருடைய கிருபையினால் அவர் மூலமாக உடனே ஒழுங்கு செய்யப்பட்டது தான் அந்த திருமணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சரியாக அந்த காரியத்தை செஞ்சுருக்காருன்னு நான் எதை வச்சு சொல்லுவேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு அநேக நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பயப்பட மாட்டேன். அது எனக்கு தெரியும். ஈஸியாக வந்து பயம்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த முழுசும் இருட்டாயிட்டு நீங்கள் இங்கேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நடந்து போங்க, நான் போயிடுவேன். நான் அதே மாதிரி பக்கத்தில் படம் கிடக்குனாலும் நீங்கள் அதில் தான் தூங்கணும், நான் தூங்கிடுவேன். அதாவது எனக்கு வந்து அது எப்படி அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்படி என்னையை பழக்கப்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன். அதனால் நான் சில இடத்துல யோசிப்பேன், சுடுகாட்டு இது எதுக்கு இப்படி பயப்படுறாங்க, அது கலர் தானே இருக்குது, கலர் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் அப்படி ரொம்ப ஒன்றும் யோசிச்சதில்லை அந்த டைமில். ஆனால் நான் எனக்குள்ள தைரியத்தையே வச்சே நான் என்னையே கொஞ்சம் இதுதான் தைரியசாலின்னு லேசாக இடம் போடுவேன். ஆனால் வந்து நான் வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் டிராக்டர், அவள் வந்து ஜேசிபி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது டிராக்டர் கொஞ்சம் மண் அள்ளிட்டு போகிறதுலே ரொம்ப சந்தோஷப்படுது,
ஜேசிபி வந்து டிராக்டரே இழுத்துட்டு போயிடுது அப்படின்னு அப்போ அந்த சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த யாருக்கு எந்த நபரை ஆண்டவர் கொண்டு இணைக்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆண்டவர் வந்து கவனமாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறத விட, ஊழியக்காரருக்கு யாரை கரெக்டாக கொடுத்தா அந்த ஊழியக்காரரை வந்து அவர் கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு போவார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு நபரை ஆண்டவர் கொண்டு வந்து எனக்கு சேர்த்துருக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். அதில் ஒரு காரியத்தை நான் வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் சொன்னது போல் சில நேரத்தில் நான் வீட்டில் படுத்திருக்கும்போது நான் நிறைய நேரம் ஆஸ்பத்திரி போயிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன், நிறைய சிகிச்சைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். சில விபத்துகளில் நிறைய விபத்துக்களையே சந்திச்சிருக்கிறேன். 2 வருடத்துக்கு முன்னாலெல்லாம் அந்த ஷோல்டர் எலும்பு எனக்கு உடஞ்சிருச்சு கார் ஆக்சிடெண்ட்டில். ஆனால் நான் எல்லாம் நடக்கும்போதும் ஒன்றில் கூட அவள் முகம் கோணி அப்படி அந்த ஒரு உச்சி அப்படி கூட எனக்கு அந்த ஒரு அப்படி பார்த்தது நான் என் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அப்படி பார்த்ததே இல்லை. எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்வா, மனப்பூர்வமாக செய்வா. சரியாய் சொல்ல போனால் நான் அவளுக்கு ஒரு குழந்தை, அவ்வளோதான். அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிடுவா, பாதுகாத்துக்குவா. ஸோ அதனால் கர்த்தர் வந்து அந்த காரியத்தை வந்து சரியாக எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லுவேன். இன்னொன்று, என்னுடைய பீகாருக்கு நான் போன பின்பும் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லணும். ஒரு நாள் திருமணம் முடிந்த பின்பு எனக்கு அங்கே பீகாரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வெளியில் உள்ள நபர்களால் நான் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வரும்போது வெளியில் சில நபர்களால் தாக்கப்பட்டு 2005 வருஷம் அப்போ தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அடிச்சிட்டாங்க நல்லா முதுகில். இப்போவும் நான் ரொம்ப டக்குன்னு கீழே உட்காந்துட முடியாது. என்னமோ தெரில, சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சம்பளம் போட்டு உட்காந்துடுறேன். அது ஏன்னு என்னையால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சம்பளம் போட்டு உட்காந்துடுறேன். ஆனால் சம்பளம் போட்டு உட்காந்துட்டு தான் சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. ஆனால் வந்து மற்றபடி டக்குன்னு குனிறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு கஷ்டப்படுவேன் நிற்கிறது. முழங்கால் போட்டால் சில சமயம் டக்குன்னு எனக்கு எழும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க அடிபட்டப்போ எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே எல்லாமே எனக்கு செயலிழந்து போயிடுச்சு. 2005. அப்போ என்னால் வந்து எதுவுமே, திருமணம் முடிந்து 1 வருஷம் தான் ஆச்சு, எதுவுமே செயலிழந்து போச்சு. என்னை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. எல்லோரும் பயந்தாங்க, மனைவிட்ட சொல்லண்டா, ரொம்ப பயந்துருவாங்க, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பயந்துருவாங்க, அப்படி இப்படி ஆயிரும், பயந்துருவாங்க அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை. அந்த தருணத்தில் எப்படியோ ஒரு ஆள் லேசாக இவட்ட சொல்லி இவ வந்து உள்ளே வந்தான். இவட்ட எந்த ஒரு அசருமே இருக்காது. எனக்கு தெரியும் அவ்வளோ சீரியம் பயப்பட மாட்டாள் அப்படின்னு தெரியும். அதனால் வந்து நார்மலாக நின்று பார்த்தா, அதனால் மற்ற நபர்கள் எதிர்பார்த்த ஒரு ரியாக்ஷன் அவளிடத்துல என்ன செய்யலை இல்லை. இது எனக்கேற்ற ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு தரமும் தன்மையும் என்கிறத ஆண்டவர் அன்றைக்கே என்ன செஞ்சுருக்கார், அறிந்திருந்திருக்கிறார். ஏன்னா முற்றிலும் செயலிழந்து இருக்கும், அப்படி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்பவும் கூட எனக்கு அந்த விஷயத்தில் அண்ணனை கூட நான் என்னால் சொல்லணும், அகஸ்டின் அண்ணனை நினைவு கூறணும் கட்டாயம். ஏன்னா அதை மறக்க மாட்டேன். அண்ணன் டெய்லி காலையில் டிவோஷன் முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு அந்த கால்கிட்ட தொட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. சில நபர்கள் இப்படி கூட வந்து என் காதுகிட்ட சொல்லுவாங்க, அடிக்கிறதுக்கு வேலை ஆளே கிடைக்கலையா, இவனை போய் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு கூட சொல்லி அந்த டைமில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இவ்வளவு நிறைய இடங்களை நசுங்கி 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 கரும்பு சக்கைய மாதிரி கிட்டத்தட்ட வர்றதுக்கும் அது சரியான ஒரு மிஷினில் சரியான ஒரு ஆளை கர்த்தர் துணையாக வச்சுருக்கிறதுனால இவ்வளோ தூரம் ஓடுகிறதுக்கு கர்த்தர் அது உதவியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை, அந்த சம்பவத்தை பற்றி, ஏன்னா அந்த சம்பவம் நடந்த 1 வாரத்துலேயோ என்னமோ நான் அங்கே வந்திருந்தேன். அப்போ நான் கேள்விப்பட்டது, தமிழகத்திலேருந்து ஒரு பெரிய டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்த. அவங்க அன்னைக்கு கிளம்புறதுக்கு டிக்கெட்லாம் போட்டாங்க விமானத்தில். கேம்ப்பு முடிஞ்சு போச்சு. அப்போ தான் நீங்கள் அடிக்கப்பட்டீங்க. ஆமாம். அப்போ வந்து அவங்க டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு மிஷினரி அடிக்கப்பட்டு கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கிறாரு, அதனால் அவர் அபாய கட்டத்தை தாண்டின பிறகு நம்ம போகலாம், டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு அவங்க யோசித்து கொஞ்சம் சில மணி நேரம் உங்களோடு முயற்சி பண்ணி கொஞ்சம் நீங்கள் அபாய கட்டத்தை தாண்டிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க புறப்பட்டு. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பிரசங்கம் சிக்கரியா சபையில். என்ன நான் என்ன பிரசங்கம் பண்ணால், என்னுடைய உடன் ஊழியன் அடிக்கப்படுவதற்கான பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் என்ன ஒருத்தனும் அடிக்கலையே. நான் இங்கே 5 வருஷம் இருந்தேனே, இங்கே ஒருத்தனும் என்ன அடிக்கலையே. நான் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன். என் தம்பி கிருபாவை விட நான் பல மடங்கு அதிகமாக ஊழியம் பண்ணியிருக்கேன் பல வருஷம். என்ன ஒருத்தனை அடிக்கலையே, இப்போயாவது அடிங்க, நான் ஒரு 3 நாள் இருப்பேன், யாராவது அடிங்க
அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும்னு நான் பிரசங்கம் பண்ணேன். எல்லாம் சிரிச்சாங்க. அந்த பிரசங்கம் ரொம்ப அனைவரை உற்சாகப்படுத்தியது. எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது. இல்லை, இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு முறை ஊழியத்துக்காக தமிழகம் வந்த இடத்துல ஊழியத்துக்காக நாங்குநேரி பக்கம் போகும்போது 2 சக்கர வாகனத்தில் போகும்போது நீங்கள் விபத்துக்குள்ளானீங்க, ஐசியூவில் வைக்கப்பட்டிருந்தீங்க. அப்போ ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வந்திருந்தேன். ஞாபகம். இப்போ நான் தான் உங்களுக்கு டீ வாயில், அப்போ காலையில் அந்த நேரத்தில் உங்களுக்கு டீ கொடுக்கணும். ஞாபகம் இல்லை. நான் தான் உங்கள் டீ வந்து ஸ்பூனில் உங்களை ஃபீட் பண்ணேன் டீ. ஏன்னா யாரையும் விட மாட்டேன்ட்டாங்க, அப்போ வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி அது ஒரு விபத்து. அப்புறம் காரில் உங்கள் அண்ணனோட நீங்கள் போன போது காரில் உங்களுக்கு தோள்பட்ட எலும்பு பாதிக்கப்பட்டது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தடவை முதுகு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் கொஞ்சம் சுகமாகி, ஆனால் முழு பலன் அடையலை. சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் சிஎஸ்ஐயில் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க. இப்போ நான் என் குடும்பத்தோடு அங்கே வந்திருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி உங்களை பார்த்து அழுதுட்டா, லிட்டராகவே ஏங்கி அழுதுட்டா. தம்பி கிருபாவா இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி பலவீனங்கள், விபத்துக்கள் நிறையா. ஏற்கனவே நீங்கள் பலவீனம் பாண்டோம் இல்லை, அப்படி நினைக்கிறது இல்லை. உங்கள் உடல் சரீர ரீதியாக மனசில் நீங்கள் பலசாலி. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ விபத்துக்கள், இவ்வளவு பலவீனங்கள், அது எப்படி நீங்கள் அதையெல்லாம் சந்திச்சிங்க, எப்படி அதையெல்லாம் கடந்து வந்தீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் வந்து அது சரி, அதாவது விபத்துன்னு சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் ஒரு வசனத்தை எனக்கு நான் அதை சொல்லிட்டு இந்த காரியங்களை சொன்னால் ஞாபகம் இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் வந்து மற்றவர்களுக்கு பாரமாக இருந்து விட்டேனேங்கிற அந்த ஒரு காரியத்தில் தான் இதை நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னுடைய சாவு வந்து வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு. அதுதான் எனக்கு முதல் வாக்குத்தத்தம் அதான் வந்துச்சு. வேறு இது வரைக்கும் வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தம் எதுவுமே கிடைக்கல. 19 வயசில் தந்தார். கோதுமை அம்பாரத்தில் சேருகிறது போல் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வாய், யோபு 5ஆவது அதிகாரத்தில். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவனை இடையிலையே போட்டு தள்ளி சேர்த்துறணும், அந்த வாக்குத்தத்தத்தை வந்து ஃபெயில் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு சத்துருடைய ஒரு விளையாட்டாக தான் நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன் பார்க்க. ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு நாளும் என்ன செய்ய என்னையை தோற்று போக என்ன செய்யலை. என்னைய இல்லை, அவர் தோற்று போகலை. இது அவருக்கும் அவனுக்கும் உள்ள போராட்டம் தான். என்னையை அவர் என்ன செய்யலை, விடலை. நான் அடிக்கடி அதை வரும்போதெல்லாம், அந்த திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதெல்லாம் எல்லோரும் ரொம்ப பயந்துருக்கிறாங்க. அப்போ என் மனசில் உடனே வருகிற ஒரே வார்த்தை வந்து கோதுமை அம்பாரத்தில் சேருகிறது போல் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வாய். அந்த ஒன்று தான். அந்த ஒரு வார்த்தை வந்துட்டுனா நான் சிகிச்சை கொடுக்குறாங்களா இல்லையா, உயிரோடு இருக்கனா இல்லையா, ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, அது எனக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் வாக்குத்தத்தம் 19 வயசுல இந்த வாக்குத்தத்தமாக எனக்கு ஆனதுனால தான் சத்துரு என் உயிரோடு கூட இவ்வளவு விளையாடுறாங்கிற ஒரு விவரம் எனக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். வாக்குத்தத்தம் இவனுக்கு என் உயிருக்கும் ஜீவனுக்கும் இதுக்கும் இல்லை இடையில இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், நான் அவனை காப்பாற்றுவேன். இல்லை, நான் அவனை கொன்று காட்டுறேன் பாரு. இல்லை, நான் அவனை காப்பாற்றுவேன், நான் அவரை கொன்று காட்டுவேன். அப்போது வந்து இந்த இதில் வந்து என் தேவன் என்னை ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாருங்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தெரியும். ஆனால் நான் பாடுகளை குறித்து ரொம்ப பெரிய ஒரு இது எழுதுறதில்ல, யோசிக்கிறது இல்லை. எங்கேயும் என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்னதாக பாடுகளை அதிகமாக நான் பேசுகிறதும் இல்லை. ஏன்னா சிலுவைக்கு முன்னதாக அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் ஒரு கணக்கில் எடுக்கிறதே இல்லை. ஒருவேளை அது நான் பேசி திரும்ப என்னுடைய சுவிசேஷமாக அது வந்து மாறிடுமோ, என்னுடைய பாடுகளே சொல்லுகிற ஒரு பழக்கமாக மாறிடுமோன்னு வந்ததுனால திரும்ப அந்த பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். அது நல்லா இருக்கிறேன் காட்ஸ் கிரேஸில். அதே இதில் தான் நான் வந்து ஓடுகிறதுக்கு கர்த்தர் எனக்கு செஞ்சுருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். நீங்கள் வந்து வாலிபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா வாலிபர்கள் மேலே உங்களுக்கு அதிக பாரம், வாலிபர்களுக்காக நிறையா நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கீங்க. இப்போ இந்த தலைமுறை வாலிபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அப்போ நான் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் நான் இருந்தேன். ஒரு நாள் லீவ், என்னுடைய தொழிற்பயிற்சி மைய லீவ், அன்னைக்கு விடுமுறை. காலையில் எழுந்து நான் ஒரு பேப்பர் வாங்கணும், ஏதாவது ஒரு தினத்தந்தி பேப்பரோ தினமலர் பேப்பரோ வாங்கணும்னு சொல்லி கடை வீதிக்கு வந்தேன்.
எல்லாம் ஜோம் பண்ணி காலையில் வேதம் வாசித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வந்தால் கடை கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அந்த பேப்பர் கடை. ஆண்டவர் எனக்குள்ளே பேசிட்டார், பேப்பர் வாங்கண்டா அன்னைக்கு நீ அப்படின்னு. நான் ரொம்ப கிண்டலாகவே பேப்பர் வாங்கலாக்கா, பேப்பர் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னுக்குமா ஆண்டவர் பேசுவார், பேப்பர் வாசிக்கிறதுல என்ன தப்பு இப்படிலாம் இல்லைட்டு நான் பேப்பர் வாங்கவே கடைக்கே போயிட்டேன். அதே கடையில் நின்றுக்கிட்டு ஒரு ரெனால்ட்ஸ் பென்னு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் வாய் மாற்றி பேசுது, ஒரு ரெனால்ட்ஸ் பென்னு தாங்கன்னு கேட்டேன். நான் போனது பேப்பர் வாங்க. அப்புறம் ரெனால்ட்ஸ் பென்னாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரியலை ஏன் பென் வாங்கினேன், எனக்கு தெரில. எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்குது, அது உண்மை தான். என்கிட்ட வீட்டில் தான் நிறைய பென் இருக்குது. அப்புறம் நான் அந்த ரெனால்ட்ஸ் பெண்ணை மட்டும், அப்போ அந்த வெள்ளை கலர் இது மேலே ப்ளூ கலர் மூடி போட்டது அந்த பென், இதை எதுக்கு நான் இன்னொரு பென் எதுக்கு வாங்கணும், எனக்கு வாங்கலை. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என்கிட்ட நிறைய பேப்பர் எப்பவும் வச்சுருப்பேன். வீட்டில் எழுதுறதுக்காக வெற்று காகிதங்கள் எப்பவும் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ மொபைல் கிடையாது. அதனால் நான் எப்படி யோசிப்பேன்னா, பாத்ரூமில் இருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்துட்டுனா எனக்கு பாத்ரூம்குள்ளே எழுதணும்னு யோசிக்கிற நபர் நான். இல்லாட்ட சவுத்துலையாவது எழுதி வச்சிடணும், இல்லாட்ட மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வேன், நினைப்பேன். இப்போ கீப் நோட்ஸ்லாம் வந்துட்டு, அதனால் பேசும்பொழுதே அது வந்து நோட் பண்ணிக்கிறது. ஆண்டவர் அந்த டெக்னாலஜிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சரி, அந்த பேப்பர் கடையில் அந்த ரெனால்ட்ஸ் பென்னை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டேன். எனக்கு தெரியலை நான் எதுக்கு இந்த பெண்ணை வாங்கிட்டு வந்தேன். அப்போ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி நான் கழிக்க போகிறேன். காலையில் நான் சமைச்சிட்டேன். நான் என்றைக்கும் ரொம்ப ரேர், நான் வந்து கடையில் சாப்பிட்றணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு ரொம்ப ரேர். எனக்கு ஏன் கையால் சமைச்சு சாப்பிட்றது என் வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சமைச்சு சாப்பிடுவேன். அதனால் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். திரும்ப அந்த ரூம்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரில. ஆனால் கரெக்டாக சமைச்சு முடித்தோடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், எழுத ஆரம்பி. சரி, சரியான நேரம். காலையில் எடுத்து அந்த ரெனால்ட்ஸ் பென்னை திறந்து ஒரு டைட்டில் கொடுத்தேன், வாலிபனை வாழ விடு அப்படின்னு சொல்லி ஒரு குறுந்தலைப்பில் எழுத ஆரம்பித்தேன். அன்றைக்கு முழுவதும் நான் அதை தான் எழுதியிருக்கிறேன். என்னால் அந்த முழு ரெனால்ட்ஸ் பென்னையும் காலி பண்ணவும் கை வலிக்கவும் அதை எழுதி முடித்து பெண்ணை காலியாக நான் போட்ட ஞாபகம் இன்றைக்கி எனக்கு இரவில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இவ்வளவு எப்படி எழுதினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அதனுடைய மிக வருத்தமான ஒரு காரியம், அதை ஒரு வாலிபன் தான் வாசித்து விட்டு தருகிறேன் என்று வாங்கிட்டு போனான். தொலைச்சிட்டான். வாசிட்டு போனால் அது என்ன தான் எழுதியிருக்கீங்கண்ணே, லெட் தம் லிவ் அப்படின்னு கூட கொடுத்துருந்தேன். அது என்ன தான் எழுதியிருக்கீங்க, அதை வாசிட்டு தந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரே ரெனால்ட்ஸ் பென் இருக்குது இதில், ஒரே நாள் ஒரே இரவில் எழுதுனது, அதே காலி ஆயிட்டு நான் அதை போட்டிருக்கிறேன் அப்படின்னு. வேற ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கையேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் வாசித்தானா அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் வாசித்தேன்னு சொன்னால், ஆனால் முழுவதும் வாசித்த அந்த 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 வாசித்ததினுடைய பிரதிபலிப்பை நான் அந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்க்காததுனால அதை வாசித்தாங்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப தெளிவாக இல்லை. நான் அன்பின் நிமித்தமாக அதை கொடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ பெயின்ஃபுல் வேர்ட்ஸ் அதில் இருக்கும், அவ்வளவு அருமையான ஆலோசனைகள் அதில் இருந்துச்சு. அதை வாசித்திருந்தால் அந்த வாலிபன் என்னை போல் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை. இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த தலைமுறைக்கு? இந்த தலைமுறை வாலிபர்கள் இந்த 2 காரியத்தில் கொஞ்சம் தங்களை சீர்படுத்திக்கிடணுங்கிறது என்னுடைய வாஞ்சை. நம்பர் 1, பைபிள் ரீடிங் ரொம்ப அதில் லேக்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். அது கடமுறைக்காக இருக்கக்கூடாதுங்கிறது. எனக்கு கேஜே ஆபிரகாம் அவர்கள் சொல்லித்தந்த அப்பொழுது கற்றுக் கொடுத்த பாடங்களில் ஒன்று, ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும் வேதம் வாசிக்கிறது. எனக்கு இன்றைக்கு அது ஞாபகம் இருக்குது, அதனால் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செய்தி கிடைக்கும் வரைக்கும், அதாவது 2 அதிகாரம் தான் வாசிச்சிருக்கேன், இன்னும் கிடைக்கல. 3வது அதிகாரமும் வாசி. இல்லட்ட வாஸ்த அதிகாரத்தில் கவனிக்காமல் ஸ்பீடாக விட்டியோ, இடையில ஆண்டவர் எதையாவது சொல்லியிருப்பார், நான் சீக்கிரம் முடிக்கணும், வாஸ்த முடிச்சிடணுங்கிறதுக்காக நீ ஸ்பீடாக வாசிட்டியோ அப்படிங்கிறதுக்காக வந்துட்டியோ, அப்படி நிறைய காரியங்களை அந்த தியானிக்கிற மனப்பக்குவம் வந்து வாலிபர்கள்ட்ட என்ன செய்யுது, குறையுது. 2வது, இந்த காலத்து வாலிபர்கள்ட்ட ஒரு காரியம் டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று செல்ஃபோனில் இருக்கிற டைவர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த வேதத்தோட தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது கொஞ்சம், நம்ம மொத்த வாலிபர்களையும் சொல்லலை, சில வாலிபர்கள் அதை நான் எதிர்பார்க்கிறேன். அதில் குறையா சொல்லலை, வாலிபர்கள் இடத்துல நான் அதை வந்து எதிர்பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த ரீடிங் வாசிக்கிற பழக்கத்தை வாலிபர்கள் கூட்டிக் கொள்ளணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். வாசிக்கிறதுல மாத்திரமல்ல, கேட்கிறதுல.
இதில் ஒரு அடுத்த பகுதியையும் நான் சேர்த்து சொல்லிடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதை நான் சொல்லிடுறேன். அது என் மனசில் வந்துட்டதுனால, ஊழியம் செய்யணும்னு அடுத்த கட்டத்துக்குள்ள மனசு வந்து ஓடணும்னு விரும்புகிற, கிறிஸ்துவுக்காக ஓடணும்னு விரும்புகிற வாலிபர்கள் தங்களுக்காக ஒரு மூத்த நபரையும் ஒரு தகப்பனையும் என்ன செஞ்சுக்கணும், உள்ளே வச்சுக்கணும். இல்லைன்னா அதில் ஒரு எந்த நேரத்துலையும் சத்ரு டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கு, யார்கிட்ட போய் நான் கேட்குறதுக்கு, ஏன்னா இஷ்டத்துக்கு போயிடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. தட்டுக்கு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. அதனால் ஒரு மூத்த நபர் தன்னை தட்டுகிறதற்கு வழி இதுவே, இதில் நடவுங்கள்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆனால் அதை திருப்பி சொல்கிறதுக்கு இதில் நட அதில் போகாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மூத்த நபர்கள் வாலிபர்களுக்கு தேவை. ஒரு தகப்பனை போல ஒரு வாலிபர் ஒரு நபரை வைத்து கொண்டால் அவங்களுடைய ஊழியமும் அவங்களுடைய பயணமும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. நீங்கள் இந்த மிஷினரிக்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்குறவங்க, உழைக்கிறவங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற வார்த்தைகள் என்ன? மிஷினரி பணி என்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தரிசனத்தில் ஒரு தாகத்தில் நின்று கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பணி. அது இந்த நாட்களில் அதனுடைய தாகம் கொஞ்சம் குறைகிறதுங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. தாகம் குறைஞ்சிச்சுன்னா அந்த தரிசனமும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. என்னைக்கு தாகமும் தரிசனமும் இல்லாமல் ஒரு ஜனம் வாழுமோ கடைசியாக அது தரிசு நிலமாயிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு புரியும். அதனால் நான் ஒரு காரியத்தை, மிஷினரி ஊழியத்தை பற்றி முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை ஒருவேளை இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மிஷினரி ஊழியம் அப்படிங்கிற ஒரு பெயரோடு கூட இணைத்து ஒரு ஆத்ம ஆதாய பணியில் எப்படியாவது உங்களை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும். நேரடியாக களத்தில் இறங்கி பணி செய்கிற வாய்ப்பு முழு நேர அழைப்பு பெற்ற சிலர் ஒருவேளை அதை செய்தாலும், நாங்கள் அதற்கு என்ன செய்ய முடியும் என்ற எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லியெல்லாம் நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரு சின்ன அவளுக்கு ஒரு உதவியாக இருந்து, நான் ஏதோ பண உதவியை மாத்திரம் பேசவில்லை, அவளுக்கு ஒரு உதவியாக இருந்து ஜெபத்தின் மூலமாக, அவர்களை ஊக்குவிக்கிறதின் மூலமாக, அவர்களுக்கு சில காரியங்களை அவர்களோடு கூட பழகுகிறதின் மூலமாக, அவர்கள் இருக்கிற இடத்தை சென்று அவர்களை விசிட் பண்ணுகிறதின் மூலமாக, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த ஒரு சின்ன ஒரு ஐடென்டிட்டியை மாத்திரம் அவங்களுக்கு காட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்னுடைய முதல் குறிப்பு. இரண்டாவது ஒரு காரியம், அழைப்பு பெற்ற நபர்களுடைய பின் தங்குதல் இந்த நாட்களில் ரொம்ப இருக்கிறது என்கிறத நான் வந்து பார்க்குறேன். அது ஏன் நான் இதன் வழியாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால், அநேகருக்குள்ள ஊழியத்திற்கு அடுத்த அழைப்பு மிஷினரி பயணத்தை குறித்த அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் எங்கே பயணப்படணும், எப்படி அதை நம்ம தொடங்கணும்னு சொல்லி தெரியலை. கடைசியில் காலம் செல்ல 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 அது காணாமலே போய்விடுகிறது. ஆனால் கட்டாயம் ஒரு நாள் வருகையின் போது கணக்கு கேட்கப்படும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களோடு ஜெம்ஸ் ஊழியத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால், தங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பீகாரில் வந்து தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல எங்களோடு கூட இணைந்து எப்படி ஜெபக்குழுவின் மூலமாக வாலிபர்களை சந்தித்தோ, முதியோர்களை சந்தித்தோ, குடும்பங்களை சந்தித்தோ, சபைகளை சந்தித்தோ, அடுத்த தலைமுறைகளை எப்படி நீங்கள் உருவாக்க முடியுமோ, ஜென்னெக்ஸ்ட் என்றெலாம் இப்பொழுது ஜெம்ஸில் இருந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிறது. ஸோ அடுத்த தலைமுறைகளை எப்படி அழைப்பு பெற்றவர்களை உருவாக்க முடியுமோ, இந்த காரியத்தை எல்லாம் உருவாக்குறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஏனென்றால் ஒரு ஃபியூயல் மாதிரி இங்கேருந்து அங்கே ஃபீல்டுக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. மூன்றாவதும் ஒரு காரியத்தை நான் சொல்லி விடுகிறேன்.
ஒருவேளை இந்த இரண்டிற்கும் எங்களால் வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெப உதவியிலே எப்பொழுதும் ஏதாவது தினமும் ஒரு பணித்தளத்திற்காகவாவது, ஒரு ஊழியருக்காவது, ஒரு மிஷனரிக்காவது நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், பணித்தளத்திலே அவர்கள் அந்தந்த இடத்திலே என்னென்ன போராட்டங்களை அன்றைய தினத்திலே எதிர்கொள்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செய்கிற அந்த ஒரு நிமிட ஜெபம் அந்த ஊழியருக்கு அன்றைக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். எனவே இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இந்த ஜெம்ஸ் சத்தம் என்கிற பத்திரிகைக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருக்கிறீங்க. அதே மாதிரி புத்தக வெளியீடுகள், ஜெம்ஸின் நிறுவனத்தில் வெளியிடப்படுகிற புத்தகங்களை அந்த காரியத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளராக இருக்கீங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஜெம்ஸ் புத்தக பணி நான் எத்தனை மொழிகளில் இருக்கு? ஜெம்ஸ் இப்பொழுது தற்சமயம் ஜெம்ஸ் பத்திரிகை அது ஆன்லைனில் நம்ம போடுகிறதுனால எல்லா மொழிகளிலேயும் அதை அவங்கவுங்க மொழியில் வாசிக்கலாம். ஹிந்தியில், தமிழில், இங்கிலீஷில், மராட்டியில், சைனாவில் எல்லா மொழிகளிலையும் அதை வாசிக்கலாம். ஸோ அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் எல்லாமே சில காரியங்கள் மாத்திரம் பிரிண்ட் உண்டு. தமிழில் பிரிண்ட் இருக்குது. இப்படி சில இடங்களில் மாத்திரம் நாங்கள் ஹிந்தியில் பிரிண்ட் உண்டு. ஸோ மேக்ஸிமம் அந்த ஒய்டாக பிளாகரில், வாட்ஸ்அப்பில், மெயிலில் இதில் அநேகருக்கு இந்த பத்திரிகைகள் போய் சென்றடைகிறது. இதை தவிர்த்து சில புத்தகங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படுகிறது உண்டு. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் எழுதுகிற புத்தகங்கள் இப்போ இந்த ஆண்டு சில புத்தகங்கள். ஸோ அந்த புத்தகங்களை வெளியிடுகிற பணியிலையும் நான் இருக்கிறேன். என்னுடைய ஒரு பழக்கம் உண்டு. எல்லா சகோதரர்கள் என்ன எழுதினாலும், எந்த புத்தகத்தை எழுதினாலும் எல்லாவற்றையும் நான் தான் அதை டைப் செய்ய, யார்ட்டையும் கொடுத்து டைப் பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையும் நான் தான், அது 300 பக்கமாக இருந்தாலும் 500 பக்கமாக இருந்தாலும் நான் தான் அவங்கள ஏன் அதை டைப் பண்ணுவேன்னா, அப்படி செய்யும்போது எனக்குள்ள அது எல்லாவற்றையும் வாசித்து விட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால் அந்த காரியத்தை நான் அதை செய்வேன். இப்போதைக்கு ஜெம்ஸ் சத்தம் அதனுடைய பணி என்னுடைய கரங்களிலே உண்டு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கவோ அல்லது என்கிட்ட எதுவும் சொல்லவோ விரும்புகிறீங்களா? ஏன்னா என்னுடைய ஜெப பங்காளர்களும் இதை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் கேட்கலாம். அதாவது இந்த நாட்களில் மிஷினரி ஊழியத்தை பற்றி சபைகள் என்ன நினைக்கிறது, சபைகள் அதில் எப்படி பங்கு பெற விரும்புகிறது, எப்படி நினைக்கிறது, எப்படி பங்கு பெற விரும்புகிறது, எதனால் சில சபைகள் அந்த மிஷனரி ஊழியத்திலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொள்ளுகிறது. ஒருவேளை அந்த மூன்றுக்கும் ஒரு சின்ன விளக்கம் அவங்ககிட்ட கிடச்சிச்சின்னா அது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிலிக்கன் சபைகள், சிஎஸ்ஐ போன்ற சபைகள் அவங்க மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட சபைகள் கட்டாயம். அதனால் மிஷினரி விதை அங்கே இருக்குது. அதனால் அவங்களும் மிஷினரி இயக்கங்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போது சிஎஸ்ஐயை பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ் வச்சுருக்காங்க, தூத்துக்குடி பேராயம் ஜிஎம்எஸ் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கன்னியாகுமரி பேராயம் அவங்க ஒரு மிஷினரி இயக்கம் வச்சுருக்காங்க. மிஷினரி பணி என்பது சிஎஸ்ஐ சபையில் அது ஒரு பகுதியாகவே இருக்கிறது. அதுக்கு நிறைய அவங்க இடம் கொடுக்குறாங்க. ஒருவேளை போதகர்கள் ரட்சிக்கப்படாத போதகர்களாக கூட இருக்கலாம். சில போதகர்கள் உலக மாம்ச பிரகாரமாய் நடக்கிற போதகர்களாக இருந்தாலும் கூட மிஷினரிகள் வந்தால் சபைக்கு பீடங்களை கொடுக்குறாங்க. மிஷினரிகளுக்கு கொடுக்கறதுக்கு தடை பண்ணுறதில்ல, மிஷினரியாக போகிறதுக்கு தடை பண்ணுறதில்ல. ஆனால் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகளில், சில சபைகளில் என்னென்னா அவங்க பயப்படுறாங்க. மிஷினரி நம்ம காணிக்கையெல்லாம் சபைக்கு வரக்கூடிய காணிக்கை மிஷினரிக்கு போயிடுமோ, இங்கே உழைக்கக்கூடியவங்க இங்கே நம்ம சபையில் ஊழியத்தில் உழைக்காமல் மிஷினரிக்கு பணிக்காக உழைக்க போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சபை பிள்ளைகளை நீங்கள் மிஷினரி பணிக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பார். ஒருவேளை சபைக்கு வரக்கூடிய காணிக்கை எப்பவும் சபைக்கு மிஷினரி பணிக்கு கொடுக்கறதுனால சபைக்கு வர காணிக்கை குறையாது, ஒரு நாளும் குறையாது. அதுவும் கொடுங்கள் கொடுக்கப்படும் தான். அப்படி ஒரு பயம், ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய பெந்தேகோஸ்தே சபைகள்.
ஏன்னா நானும் ஒரு பெந்தைகோசை சபையினுடைய போதகராக இருந்தவன் தான். அதனால் பல பெந்தைகோசை சபைகளை போய் பிரசங்கிக்கிறவன் தான். இப்பொழுது ஒரு சபை பாகுபட்ட ஊழியத்திலே நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். நான் எல்லா சபைகள்லையும் போய் பிரசங்கிக்கிறேன். ஆனால் இன்னொன்றும் நடந்திருக்கு. இப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தான் அதை முதல்ல செஞ்சாங்க. மிஷினரி விழிப்புணர்வுன்றது சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் தான் முதல்ல இருந்துச்சு. இந்த பெந்தகோசை சபைகள், ஆவிக்குரிய சபைகள், பூர்ண சுவிசேஷ சபைகளில் மிஷினரி விழிப்புணர்வு கிடையாது. அதை உண்டாக்கினவர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒரு பெந்தகோசை அனுபவம் பெற்றவர். அவர் ஒரு பெந்தகோசை சபையில் சென்னையில் உதவி போதகராக இருந்தவர். அதனால் அவர் தான் அந்த மிஷினரி விழிப்புணர்வை பெந்தகோசை சபைகளுக்கு கொண்டு வந்தவர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தான். அதனால் அதுக்கப்புறம் அது வந்திருக்கு. அவங்க தலைமையில் இருக்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெந்தைகோசை சபை, பெந்தைகோசை சினாடு கூட, பெந்தைகோசை சினாடிலும் நான் இருக்கிறேன். அதுலேயும் நான் இருக்கிறேன். அதில் ஒரு மிஷினரிக்காக ஒரு பிரிவு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுப்பெடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட சபைகளில் ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு நிலைமை வந்துருச்சு. என்னன்னா, மக்களுக்கு மிஷினரி விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் பாஸ்டருக்கு வேறு வழி கிடையாது. பாஸ்டர் மிஷினரி பணிக்கு தடை போட்டால் மக்கள் சபையை விட்டு போயிடுவாங்க. அதனால் பாஸ்டர் வேறு வழி இல்லாமல், உண்மையிலேயே விழிப்புணர்வு உள்ள பாஸ்டர்களும் இருக்காங்க. விழிப்புணர்வு இல்லாத, மிஷினரி பணி மீது ஈடுபாடு இல்லாத, மிஷினரி பணியை கண்டு பயப்படுகிற பாஸ்டர்கள் கூட வேறு வழி இல்லாமல் ஜனங்களோடு ஒத்து போயிடுறாங்க. நம்ம மிஷினரி பணி செய்யலாம், வாங்க நம்மளும் சேர்ந்து சபையிலேருந்தே செய்யலாம், நீங்கள் சபைக்கு கொண்டாங்க காணிக்கையை, சபையிலேருந்தே செய்யலாம், சபையிலேருந்தே நம்ம போகலாம், மிஷினரி பணிக்கு சபையில் சார்பில் இருந்தே போகலாம், மிஷினரி பணியில் நம்ம ஈடுபடலாம், நமக்கே ஒரு கிளை சபையை மிஷினரி தளத்தில் உருவாக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் இப்போது வந்துவிட்டார்கள். அவர்கள் இணங்கி வந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் முழுசாக அவங்க வரல. முழு மனதோடு அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், ஆனால் முழு மனதாய் செய்யவில்லைன்னு ஒரு இடத்துல வரும், ராஜாக்கள்லையோ நாடாகமத்திலையோ. அது மாதிரி ஒரு பகுதியினர் பெந்தகோசை சபையில் ஒரு பகுதியினர் மிஷினரி பணியை இன்னும் முழு மனதாய் செய்யவில்லை. ஒரு பெந்தகோசை போதகராக இருந்தவன் என்கிற முறையில் நான் அதை சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு மிஷினரி விழிப்புணர்வு, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு பண்ணி முதல்ல பரிசுத்த ஆவியை சிஎஸ்ஐ போன்ற சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் மிஷினரி தரிசனத்தை முதல்ல பெந்தகோசை சபையில் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போது அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மாம்சமான யாவர் மேலே இப்போ அந்த தரிசனம் வந்துருச்சு. அதனால் அது நல்ல ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. சந்தோஷம். வேறு எதுவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? ரொம்ப நன்றி. இவ்வளோ சரி. அருமையான தம்பி ஜெயசுந்தர் கிருபாகரன், ஜேம்ஸ் மிஷனரி, நம்மோடு கூட இதுவரை தன்னுடைய வாழ்வை பற்றி, ஊழியத்தை பற்றி, ஜேம்ஸ் இயக்கத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டோக்ஸா ப்ரொடக்ஷனுக்கும் தம்பி ஜோசப் கிங்ஸ்லிக்கும், தம்பி ஜோசப் கிங்ஸ்லி கூட ஒரு எஃப்இஎஃப் உடைய ஒரு மறைமுகமான ஒரு பிள்ளை தான். ஏன்னா எஃப்இஎஃப்ல இருந்து உருவானவர் தான் போதகர் ஜேம்ஸ் ராஜகுமார். ஜேம்ஸ் ராஜகுமாருடைய ஆவிக்குரிய தம்பி தான் தம்பி ஜோசப். அதனால் உங்கள் ஊழியத்தினுடைய ஒரு பேரன், ஆமாம் பேரன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க. தம்பி பிரிஸ்கி, தம்பி சிபி ஷெல்டன், இன்னும் நிறைய பேர், பாஸ்டர் பிராமிசன், எழுத்தாளரில் சொல்லலாம் முத்துசாமி, எஸ்யூவில் தலைவராக இருக்கிற காந்தி பால், ஜேக்கப், கனி, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த எஃப்இஎஃப்ல இருந்து, உங்கள் ஊழியத்தில் இருந்து உருவாகி இருக்கிறாங்க. அதனால் அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் அநேகரை நீங்கள் உருவாக்கவும், இன்னும் மிஷினரி பணியில் ஒரு மிஷினரி எழுத்தாளராக இன்னும் அநேக பக்கங்களை எழுதி அநேகரை தூண்டி விடவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்ட தேவ பிள்ளைகள் யாவருக்கும்
நன்றியை தெரிவித்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் பிரைட் கெனடி.